Hey, hello, good morning. Morning. Audio clear ஆகா? Okay, right. அது ஏவி clear இருக்குல்ல, கரெக்டா இருக்கா? Good. லாஸ்ட் என்ன டாபிக் பார்த்துருக்கோம்? லாஸ்ட் என்ன டாபிக் பார்த்துட்டு இருக்கோம்? அப்டேட் பண்ணிட்டோமா? ஓகே, ரைட். இதுவரை எடுத்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஏதாவது டாபிக்ஸ்ல இந்த இடம் அந்த இடம் ஏதாவது ஒரு டாபிக்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இதுவரைக்கும் பார்த்ததில்ல. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இதுவரையும் பார்த்ததுல சார் இந்த டாபிக்ல எனக்கு இது கொஞ்சம் டவுட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஏன்னா, கடைசி கட்டத்துல இருக்கும். ஓகே, ரைட். சரி, எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் டாபிக் நம்ம போயிடலாம். ஓகே, டன். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்கலாம். ஸோ மனித நோய்கள், ஹியூமன் டிசீசஸ் அப்படிங்கிற டாபிக். இது த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃபார் எல்லா எக்ஸாமுக்குமே. ஸோ நாட் ஓன்லி டிஎன்பிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சிஐவாக இருக்கட்டும், ஆர்ஆர்பி எக்ஸாம், எந்த ஒரு எக்ஸாம் எடுத்தாலும் இந்த டாபிக் எப்படி ஜெனட்டிக்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் நான் சொல்லியிருந்தனோ, அதாவது எல்லா எக்ஸாமுக்கும் அது ரொம்ப முக்கியம் சொல்லிட்டோமா, அதே மாதிரி இந்த டாபிக் பயாலஜியில் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் டாபிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் ஒன்று டிசீசஸ். சரி, பை டிசீஸ், டிசீஸ் என்றால் என்ன? டிஸ் அப்படின்னாலே அகெயின்ஸ்ட், எதிரான என்பது பொருள். ஈஸ் அப்படின்னா கம்ஃபர்டபுள், வசதிக்கு. அப்போ டிசீஸ் என்றால் திக்கு எதிரான என்பதுதான் பொருள். பேத்தாலஜி, பேத்தாலஜி அப்படின்னா நோயியல் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் தமிழ்ல இருக்க அப்படியே கூட கொடுப்பாங்க. ஸ்டடி அபவுட் டிசீஸ், சிம்டம்ஸ், காஸ் அண்ட் ரெமெடிஸ். அதாவது ஒரு நோயினுடைய நோயினுடைய அறிகுறி, சிம்டம்ஸ் என்னங்க? அறிகுறிகள், அதோடைய காரணம், அதற்கான காரணம், மற்றும் ரெமெடிஸ் அப்படின்னா அதனுடைய சிகிச்சை முறை. இதை பற்றி படிப்பது நோயியல் அல்லது பேத்தாலஜி, தமிழ்லையும் எப்படியோ கூட கொடுக்கலாம். அதுவே அந்த நோயை உண்டாக்கக்கூடிய காரணிகள் பற்றி படிப்பது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ காலரா நோய் இருக்கு அப்படின்னா அந்த காலரா நோய் உண்டாக்கக்கூடிய நோய் காரணியோட பேர் என்ன? விப்ரியோ காலரே. புரியுதா? இந்த மாதிரி ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு நோயான காரணிகள் இருக்கும். அது பாக்டீரியாவா இருக்கலாம், வைரஸாக இருக்கலாம், பூஞ்சையா இருக்கலாம், இல்லை புரோட்டோசோவன்கள் ஏதாவது ஒன்றா இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு நோயை உண்டாக்கக்கூடிய நோய் காரணிகளை பற்றி, காசட்டிவ் ஏஜென்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது நோய் காரணிகளை பற்றி படிக்கும் பிரிவு. அதுக்கு பேர் எட்டியாலஜி. நோய் காரணிகள் பற்றி படிப்பு பிரிவிற்கு பேர் எட்டியாலஜி அப்படின்னு சொல்லுவோம். எபிடெமாலஜி அப்படின்னா
ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் டிசீஸ், அதாவது நோய் பரவும் முறை பற்றி. நோய் பரவும் முறை, நோய் பரவும் முறைனா அது காற்றின் மூலம் பரவக்கூடியதா, இல்ல நீரின் மூலம் பரவக்கூடியதா, பறவைகள் மூலம், விலங்குகள் மூலம், புரோட்டோசோவாக்கள் மூலம், இந்த மாதிரி எதன் மூலமா பரவுகிறதோ அதை பற்றி படிப்பது எபிடெமாலஜி. அப்போ பத்தாலஜி அப்படின்னு எடுத்துட்டோம்னா நோயை பற்றி படிப்பது, நோயுடைய அறிகுறி, அதனுடைய காரணத்தை பற்றி படிப்பது. எட்டியாலஜி அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டோம்னா காசிட்டிவ் ஏஜென்ட், நோய் காரணிகளை பற்றி படிப்பது. எபிடெமாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் டிசீஸ், நோய் பரவும் முறைகளை பற்றி படிப்பது. ஓகேங்களா? புரியுதுங்களா? பை டிசீஸ், பேத்தாலஜி, எட்டியாலஜி, எபிடெமாலஜி, இதுக்குள்ள வித்தியாசம் புரியுதுங்களா? The next one. இப்போ இந்த நோய் பரவுது இல்ல, அந்த நோய் பரவுதை பற்றி பரவலை பொறுத்து இது ஒரு 4 கேட்டகரியா பிரிப்பாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா எண்டமிக் டிசீஸ், வட்டார நோய். அடுத்து கொள்ளை நோய், எபிடெமிக் டிசீஸ், பெருங்கொள்ளை நோய், பேண்டமிக் டிசீஸ், தொடர்ச்சியற்ற நோய், ஸ்போரோடிக் டிசீஸ். சரிங்களா? எண்டமிக் டிசீஸ், எபிடெமிக் டிசீஸ், பேண்டமிக் டிசீஸ் அண்ட் ஸ்போரோடிக் டிசீஸ். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்ப்போம். வட்டார நோய்னா இது ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் வரும். லைக் ஏதாவது ஒரு இஷ்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதாவது ஒரு நியூக்ளியர் அட்டாமிக் ரியாக்டர் இருக்கு இல்லையா, அட்டாமிக் ரியாக்டர் இல்லைன்னா அட்டாமிக் பவர் ஸ்டேஷன், நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன், அணுமின் நிலையங்கள் இருக்கு இல்லையா, அதை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் மட்டும் தோல் புற்றுநோய் அதிகமாக ஏற்படும். ஆனால் அதிகமாக பரவாது, பட் எல்லா மக்களுக்கும் அது தோல் புற்றுநோய் அதிகமாக ஏற்படும். பிகாஸ் அந்த நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்ல இருந்து வெளியேறக்கூடிய அந்த ரேடியேஷனால வரலாம் வாய்ப்புகள் இருக்கு. கரெக்டா? அப்ப அது அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும், அதை தாண்டி வேற எங்கேயும் பரவாது. இப்ப இந்த இமயமலைய பிரதேசத்தையும் அடிவார பகுதியில் இருக்கிறவங்களுக்கு இந்த காய்டர், முன்கழுத்து கழலி அப்படிங்கிற நோய் ஏற்படும். என்ன காரணம் அப்படின்னா அந்த இடத்துல அயோடின் சத்து குறைவாக இருக்கும். இப்போ அது பரவுமா அப்படின்னா பரவாது. ஆனா அந்த இடத்துல ஏதாவது ஒரு குறைபாட்டினால் வரக்கூடிய அந்த இடத்துல வரக்கூடிய மக்களுக்கு வரக்கூடிய நோய் தான் இந்த வட்டார நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குறைவான மக்களை மட்டும் தாக்குகின்ற நோய்க்கு பேர் தான் வட்டார நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அடுத்து கொள்ளை நோய். இதுவும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தோன்றக்கூடிய நோய் தான். ஆனா இது அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்துக்குமே பரவும், ஸ்ப்ரெட் ஆகும். பட் இது வட்டார நோய் ஸ்ப்ரெட் ஆகாது. ஆனா இது ஸ்ப்ரெட் ஆகும். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரே நேரத்தில் தோன்றி அதிகமான எண்ணிக்கையில் மக்களை பாதிக்கும் வகை. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபுளுயன்சா, கேள்விப்பட்டிருக்கோம், பன்றி காய்ச்சல், பறவை காய்ச்சல், இதெல்லாம் இது கொள்ளை நோய். பெருங்கொள்ளை நோய் ரொம்ப முக்கியமானது. இது ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் தோன்றும். ஆனா இது வேர்ல்டு லெவல்ல பரவி உயிர் சேதத்தை ஏற்படுத்தும். வேர்ல்டு லெவல்ல உலகம் முழுவதும் பரவும். உலகம் முழுவதும் பரவி அதிக அளவு உயிர் சேதத்தை ஏற்படுத்தும். எடுத்துக்காட்டு எய்ட்ஸ். இப்ப என்ன சொல்லலாம் எக்ஸாம்பிள், இப்ப ரீசெண்ட் எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்லலாம். ஒரு டிசீஸ் உலகம் முழுவதும் பரவுச்சு, சரிங்களா? COVID-19, கொரோனா வைரஸ். அப்ப கேட்கலாம், கொரோனா டிசீஸ், கொரோனா வைரஸ் எந்த வகையான நோய் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது என்ன சொல்லணும், எபிடெமிக்கா பேண்டமிக்கா அப்படின்னு கேட்கும் பொழுது அது என்னது, பேண்டமிக். தொடர்ச்சியற்ற நோய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தொடர்ச்சியற்ற, அதிலேயே வார்த்தை வந்துச்சு, ஸ்போரோடிக். ஏதோ ஒரு எப்போதாவது வரும், ஆனா உயிர் சேதத்தை அதிகமாக ஏற்படுத்தும். எப்பயாவது வருது, எப்போதாவது தோன்றுகின்ற ஒரு நோய். மலேரியா, காலரா, இந்த மாதிரி ஏற்படக்கூடியது. இப்ப இந்த மலேரியா காலராலாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த டிராப்ட் 1800கள், 1864, 65களில் ரொம்ப அதிகமா பரவச்சு. அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு ஒரு மாஸ் ரீஜியனா பரவச்சா அப்படின்னா கிடையாது. அதுக்கப்புறம் இப்போ இன்னைக்கு வரையுமே அந்த அளவுக்கு பரவல். இது தொடர்ச்சியா பரவக்கூடிய ஒரு நோய் கிடையாது, தொடர்ச்சியற்ற ஒரு நோய். ஓகேங்களா? அப்போ எண்டமிக் டிசீஸ் அப்படின்னா
ஒரு குறிப்பிட்ட நம்பர்ல மட்டும் fewer people, குறைவான மக்கள் தொகை மட்டும் தாக்குகின்ற நோய். எபிடமிக் அப்படின்னா இதுவும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வரக்கூடியதுதான். பட் இது என்ன ஆகும்? இட் அஃபெக்ட்ஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள். எடுத்துக்காட்டு இன்ஃப்ளூயன்ஸா. அடுத்து பேண்டமிக் அப்படின்னா இட்ஸ் வைட்லி டிஸ்ட்ரிபியூட்டட் அண்ட் குளோபல் ஸ்கேல். குளோபல்ஸ்னா உலக அளவில் பரவக்கூடியது. எய்ட்ஸ், கொரோனா எல்லாமே. டிசீஸ் வச்சஸ் அக்வயர் அக்கேஷனலி. ஒரே ஒரு இடத்துல மட்டும் தோன்றும், அது தொடர்ச்சியா தோன்றாது. எடுத்துக்காட்டு மலேரியா, காலரா. சரியா? இது தோன்றக்கூடிய இடத்தை பொறுத்து, அக்வரன்ஸை பொறுத்து மாறுபடும். தோன்றக்கூடிய இடத்தை பொறுத்து இந்த 4 கேட்டகரியை பிரிக்கலாம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவாக நோய்கள் டிசீஸ் 2 கேட்டகரியா பிரிப்பாங்க. One is congenital diseases, another one is acquired diseases. Congenital diseases அப்படின்னா பிறவி நோய்கள். பிறக்கும் பொழுதே, சரிங்களா, பிறக்கும் பொழுதே அந்த நோய் இருக்கும். அதான் பிறவி நோய்கள். அக்வயர்ட் டிசீசஸ்ன்றது பிறந்த பின்பு வரக்கூடிய நோய். ஃபார் எக்ஸாம்பிள், பிறக்கும் போதே இருக்கக்கூடிய நோய்கள் எது அப்படின்னா ஜெனடிக் டிசீசஸ், குரோமோசோமல் டிசார்டர், குரோமோசோம் குறைபாட்டு நோய்கள், என்விரான்மெண்டல் எஃபெக்ட்ஸ், சுற்றுச்சூழல் விளைவுகளால் ஏற்படக்கூடிய நோய்கள், இது எல்லாமே பிறவி நோய்கள்ல வகையில வரும். அக்வயர்ட் டிசீசஸ் பெறப்பட்ட நோய்கள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவே 2 கேட்டகரியா பிரிப்பாங்க. அதான் கம்யூனிகபிள் டிசீஸ், நான் கம்யூனிகபிள் டிசீஸ். பரவும் நோய், பரவ நோய், தொற்று நோய், தொற்றா நோய் கூட சொல்லலாம். இதுக்கு இன்னொரு பேரு. பரவும் நோய்னா அது எதன் மூலமா பரவலாம்? பாக்டீரியா மூலமா பரவலாம். வைரஸ் மூலமாக பரவலாம். புரோட்டோசோவா மூலம் தொற்றலாம். ஆடியோ கிளியரா இருக்குங்களா? குட் மார்னிங். எல்லாருக்கும் ஆடியோ கிளியரா இருக்கா? இப்போ கவனிங்க. இது வரைக்கும் கிளியரா இருக்கல? இது வரையும் தான். அடுத்து பூஞ்சைகள் மூலமாக பரவலாம். பூஞ்சைகள் மூலமாக. அப்போ பாக்டீரியா, வைரஸ், புரோட்டோசோவா, பூஞ்சை இதன் மூலமாக பரவக்கூடிய நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னா புற்றுநோய், ஹார்ட் டிசீசஸ், குரோமோசோமல் டிசார்டர். ஃபார் எக்ஸாம்பிள், வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கம்யூனிகபிள், நான் கம்யூனிகபிள் அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபேக்டர் மூலமா பரவலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு வந்து சளி பிடிச்சிருக்கு, கோல்டா இருக்கு அப்படின்னா, இப்போ நான் தும்முனாலோ, ஓகேங்களா, நான் தும்முனேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து அந்த வைரஸ் என்ன ஆகும் அப்படின்னா அந்த தும்முனாலே அந்த நீர் திவலைகள் மூலமாக பரவக்கூடியது தான். என்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவும். நான் பேசினாலே என்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவக்கூடிய ஒரு நோய் தான் அது வைரஸ் நோய்.
ஓகேங்களா? அதே மாதிரி தான் பாக்டீரியா ஏதாவது ஒரு ஃபேக்டர் மூலமா பரவும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இப்போ கேன்சர் இருக்கு, இல்லை ஹார்ட் டிசீஸ்ல ஏதாவது இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கேன்சர் இருக்குன்னு வச்சுக்குவோம். இப்போ நான் தும்முனாலே இல்லாதது நான் பேசினாலே என்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு அந்த கேன்சர் பரவிடுமா அப்படின்னா பரவாது. அப்போ அதனாலதான் அதை என்ன சொல்றோம், நான் கம்யூனிகபிள் டிசீஸ், பரவா நோய் அப்படின்னு சொல்றோம். அது எந்த ஒரு ஃபேக்டர் மூலம், பாக்டீரியா மூலமோ வைரஸ் மூலமோ புரோட்டோசோவோ பூஞ்சை இதன் மூலமாக பரவாத நோய் தான் இந்த பக்கம் பரவா நோய்கள் என்று சொல்லக்கூடிய நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். ஓகேங்களா? அது ரொம்ப முக்கியமானது கேன்சர். அது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். கேன்சருடைய டைப் அதிகமாக கேட்பாங்க. ஈவன் குரோமோசோமல் டிசார்டர் அப்படிதான். குரோமோசோமல் டிசார்டர் இங்க பார்க்க போறது இல்லை. பிகாஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு ஒரு 4 வகையான டிசீஸ் பார்த்துட்டோம். என்னென்ன டிசீஸ் சொல்ல முடியுமா சார்? குரோமோசோமல் டிசார்டர்ல ஒரு 4 கேட்டகரி பார்த்துருக்கோம். அந்த 4ல என்னென்னு சொல்ல முடியுமா? குரோமோசோமல் டிசார்டர் ஒரு 4 கேட்டகரி பார்த்துருக்கோம். இது கரெக்ட் ஆர் நாட்? 4 குரோமோசோமல் குறைபாட்டு நோய்கள் பார்த்துருக்கோம். அது என்னென்னு கேட்கிறேன். வெரி குட். நெக்ஸ்ட் சீக்கிரம் சொல்லுங்க. டவுன் சிண்ட்ரோம், கேக்குதுங்களா நான் பேசுறது? குரோமோசோம் குறைபாட்டு நோய்கள். குரோமோசோம் குறைபாட்டு நோய்கள். ஓகேங்களா? ஐ திங்க் இந்த இப்போ பேசின ஒரு மேம் மட்டும் தான் அவங்க சொன்னாங்க. பேசினாங்கல்ல, உங்க பேர் என்ன மேம்? மணிமேலை மேம். ஐ திங்க் மணிமேலை மேம் தான் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட மற்றவங்களாம் என்ன பண்றீங்கன்னு தெரியல. ஒருவேளை ஆன் பண்ணி வச்சு தூங்கிட்டாங்களா இல்லை போயிட்டாங்களா இருக்காங்களா என்னன்னு தெரியல. ஓகே. இல்லை படிக்கலையா? படிக்கலைன்னா கூட அட்லீஸ்ட் நோட்டை பார்த்து கூட சொல்லலாம், தப்பு கிடையாது. ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டோம் அப்படின்னா அதுக்கு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே ஃபைன். ஏன்னா டிசீஸ் ஜெனடிக்ஸ் நடத்தி ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் சொல்லிட்டேன். குரோமோசோமல் டிசார்டர்ல ஒரு 4 வகையான டிசீஸ் நம்ம பார்த்துட்டோம். டவுன் சிண்ட்ரோம், பட்டாவ் சிண்ட்ரோம், கிளைனிஃபெல்டர் அண்ட் டர்னர் சிண்ட்ரோம். அந்த 4மே நான் கம்யூனிகபிள் டிசீஸ் வரக்கூடியது. அண்ட் ஆல்சோ அது கன்ஜென்டலையும் வரத்தான் செய்யும். அது பரவாத நோய். இப்போ இந்த ஜெனடிக் டிசீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, மரபு நோய்கள். அன்னைக்கு கூட ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, ஜெனடிக் டிசீஸ் இது பிறக்கும்போது வரக்கூடியது, இதெல்லாம் வந்து குணப்படுத்த முடியாதா சார் அப்படின்னா அப்போ குணப்படுத்தும். பட் ரீசன்ட் டெக்னாலஜி எல்லாம் குணப்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெனடிக் டிசீஸ், ஜெனடிக் ஜீன் தெரபி, இப்போ ரீசெண்டாக மரபணு சிகிச்சை இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ உடலில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு செல், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு செல், 2 வகையான செல் இருக்கும். ஒன்று ஸ்போரோட்டிக்னு நம்மளுடைய சொமேட்டிக் செல், உடல் செல், அல்லது நம்முடைய ஜெர்மினல் செல் என்று சொல்லக்கூடிய இனச்செல், ஏதோ ஒரு செல். அந்த செல்களில் ஏதாவது ஒரு குறைபாடு இருந்துச்சு, இந்த மாதிரி குறைபாடாக இருக்கு அப்படின்னா அந்த செல்லை ரீப்ளேஸ் பண்ணி இன்னொரு செல்லை பொருத்திடலாம். ஓகேங்களா? எப்படி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதோ ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் போக, வண்டியில் ஏதாவது ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் போயிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் தூக்கி போட்டு இன்னொரு ஸ்பேர் பார்ட்ஸ் புதுசாக மாத்திரமும், அந்த மாதிரி நம்ம உடல்ல ஏதோ ஒரு செல் வந்து வீக்கா இருக்கு, பாதிக்கப்பட்டிருக்கு, டிசீஸ்னால பாதிக்கப்பட்டுனா அந்த செல்லை அகற்றிட்டு அதற்கு பதிலாக இன்னொரு செல்லை உட்புகுத்தலாம். புதிய செல்கள், செயற்கையாக உருவாக்கப்பட்ட புதிய செல்லை உட்புகுத்துறதுக்கு பேர் தான் என்ன பேரு? ஜீன் தெரபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜீன் தெரபி, மரபணு சிகிச்சை. அன்னைக்கு கூட ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, சரி நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. ஒரு மேம் கேட்டாங்க, இந்த மாதிரி மரபணு நோய்கள் சொல்றீங்கல்ல, அதை குணப்படுத்தவே முடியாதா அப்படின்னா, அதாவது பிறவிலேருந்தே வரக்கூடியது, அதை குணப்படுத்துறது கஷ்டம். பட் ரீசன்ட் டெக்னாலஜி நிறைய வந்த பின்னாடி அதை நம்ம குணப்படுத்த முடியும். ஜெனடிக் டிசீஸ் என்ன சொல்லலாம்? அனீமியா, ரத்த சோகை, எஸ்பெஷலி சிக்கிள் செல் அனீமியா, ஹீமோபீலியா, நிறக்குரடு, இந்த மாதிரி நோய்கள்லாம் ஜீன் தெரபி மூலமா என்ன பண்ணலாம்? இட்ஸ் கியூரபிள். ஈவன் டவுன் குரோமோசோமல் டிசார்டர், அதுவும் கியூரபிள் தான். என்விரான்மெண்டல் எஃபெக்ட், அதுவும் கியூரபிள் தான். இப்போ இந்த ஜெனடிக் டிசீஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம், குரோமோசோமல் டிசார்டர் ஆல்ரெடி பார்த்துட்டோம். என்விரான்மெண்டல் எஃபெக்ட் மட்டும் நம்ம பார்க்கல. அது என்ன என்விரான்மெண்டல் எஃபெக்ட்னா, நம்ம சுற்றுச்சூழல் மாசுபாடாக இருந்துச்சு அப்படின்னா, சுற்றுச்சூழல் மாசுபாடாக இருந்துச்சுன்னா அதுக்கு மூலமா வரக்கூடியதான் இந்த நோய்கள். கிளப்லைட் அப்படின்னா மேலுதட்டில் பிளவு, கிளைனோடாக்டைல் அப்படின்னா வளைந்த கால்கள். இப்போ நார்மலா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், கால் நேராக இருக்கும். ஆனா சில பேருக்கு பார்த்தோம்னா இந்த மாதிரி பெண்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? இதான் வந்து வளைந்த கால்கள், கிளைனோடாக்டைல். பாலிடாக்டைல்ன்றது இது ஆல்மோஸ்ட் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஒரு கையில வந்து 6 விரல்கள் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஒரு கையில 6 விரல்கள் இருக்கும்.
அல்லது ஒரு கால்ல 6 விரல்கள் இருக்கும். நார்மலா 5 விரல் தான் இருக்கும். ஆனால் ஒரு கையில 6 விரல் இருந்துச்சுன்னா அது ஒரு நோய். என்வரான்மெண்டல் எஃபெக்ட் மூலமாக வரக்கூடிய ஒரு நோய் தான். ஆல்ரெடி ஜெனடிக் டிசீஸ் ஆல்ரெடி பார்த்துருவோம். ஹீமோபீலியா, நிறக்குருடு, சிக்கல் செல் அனீமியா, அல்பினிசம், டயாபெட்டிஸ், கலர் பிளைண்ட்னஸ் எல்லாமே என்னது நிறக்குருடு. நிறக்குருடு எதனால வரக்கூடியது? அதுல எந்த செல்களின் குறைபாட்டால் நிறக்குருடு வருகிறது? போன் செல்ஸ். கண்ணில் உள்ள கூம்பு செல் எண்ணிக்கை குறையும் பொழுது நிறக்குருடு என்பது வருகிறது. சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் வந்து பரவ நோய்கள் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். நான் கம்யூனிகபிள் டிசீஸ். எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம்? கேன்சர், ஹார்ட் டிசீசஸ் எல்லாம் சொன்னோம் இல்லையா? அதுல கேன்சர் பத்தி தொற்றா நோய்கள், நான் கம்யூனிகபிள் டிசீஸ் டு நாட் ஸ்ப்ரெட் ஃப்ரம் த பர்சன் டு பர்சன். டு நாட் ஸ்ப்ரெட் ஃப்ரம் தி பர்சன் டு பர்சன். மற்றொருவருக்கு பரவுவது கிடையாது. எடுத்துக்காட்டு கேன்சர். அதுல கேன்சர் பத்தி பார்க்கிறோம். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்லைடு அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த ஸ்லைடுல அவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கு. எல்லாமே கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இப்போ கேன்சரை பற்றி படிக்கும் பிரிவு ஆன்காலஜி, புற்றுநோயியல் அல்லது ஆன்காலஜி அப்படியே கொடுப்பாங்க. தமிழ்ல சில டைம் அப்படிதான் பண்ணுவாங்க. புற்றுநோயியல்னு கொடுத்தா ஈஸியா கண்டுபிடிச்சோன்றது போல ஆன்காலஜினே கொடுப்பாங்க. வேர்ல்டு கேன்சர் டே February 4. உலக புற்றுநோய் தினம் February 4. நேஷனல் கேன்சர் அவேர்னஸ் டே 7th November. தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு நாள் November 7. கேன்சர் இஸ் லத்தீன் வேர்டு. ஞாபகம் வச்சுங்க. கேன்சர் என்ற சொல் லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது. அந்த பொருளினுடைய லத்தீன் மொழியில அதனுடைய பொருள் என்ன, மீனிங் என்னன்னா கேட்கலாம். கேன்சர் என்பதன் பொருள் என்ன? கேன்சர் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்போம். சரியா? சம்டைம்ஸ் இப்போ இந்த ரயில்வே எக்ஸாம்பிள்லாம் இப்படி கேட்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா இந்த ரீசனிங் மாதிரி கேட்பாங்க. லைக் டிசீஸ் அப்படின்னு கொடுத்துடலாம். அல்லது ஈஸ் அப்படின்னா கம்ஃபர்டபுள். ஈஸ்னா கம்ஃபர்ட். அதே மாதிரி இதே போல் இந்த மாதிரி டபுள் கோலன் வச்சாங்கன்னா இதே போல் கேன்சர் கோலன் வச்சு இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டுருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல வரும்போது என்ன வரணும் ஆன்சரு? கீழே ஆப்ஷன் ஏ இட்ஸ் அ டிசீஸ், ஆப்ஷன் பி இட் இஸ் அ ஜெனடிக் டிசீஸ், ஆப்ஷன் சி கிராவ், ஆப்ஷன் டி வேற ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். சரியா? அப்போ என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷன் சி. பிகாஸ் ஈஸ்னா அதனுடைய பொருள் கம்ஃபர்டபுள். அதே மாதிரி கேன்சர்னா கேன்சர்ன்றது டிசீஸ் தான், ஜெனடிக் டிசீஸ் கிடையாது, பட் டிசீஸ் தான். ஆனா ரெண்டுமே வர்றதுல எது வரும் அப்படின்னா கேன்சர். கேன்சருடைய மீனிங் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்போம். நெக்ஸ்ட் பார்க்கலாம் டைப்ஸ் ஆஃப் கேன்சர். எந்தெந்த இடத்துல வரக்கூடியதுக்கு என்னென்ன பெயர் அப்படிங்கிறத கொஸ்டின். எபிதீலியல் செல்களில் வரக்கூடிய டிசீஸுக்கு கார்சினோமான்னு பேர். எபிதீலியல். போன்ஸ் மசில்ஸ்ல வரக்கூடியது சார்கோமா, எலும்புகள் தசைகள். ரத்தத்தில் வரக்கூடியது ரத்த புற்றுநோய் லுக்கேமியா. தோல்ல வரக்கூடியது தோல் புற்றுநோய் மெலனோமா. லிம்பில் வரக்கூடியது நிணநீர்ல வரக்கூடியது லிம்போமா. சரியா? இதுதான் கேன்சர்ல தெரியக்கூடிய விஷயம். கேன்சர் காசிங் ஏஜென்ட்ஸ் ஆர் கால்டு கார்சினோஜன். புற்றுநோய் காரணிகள், புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய காரணிகளை பற்றி, புற்றுநோய் உண்டாக்கும் காரணிகளுக்கு எவ்வாறு அழைப்பார்கள்? புற்றுநோய் காரணிகள். தட் மீன்ஸ் கார்சினோஜன்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? அது அந்த புற்றுநோய் என்றது எதன் மூலமா வரலாம்? பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மூலமா வரலாம், கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் மூலமா வரலாம், அயனைசிங் ரேடியேஷன்ஸ் மூலமா வரலாம், பயாலஜிக்கல் ஏஜென்ட்ஸ் மூலமா வரலாம். புற்றுநோய் போய் எதன் மூலமா வரலாம்? இப்போ கெமிக்கல் ஏஜென்ட்ஸ்னா லைக் வந்து இப்போ நீங்க வந்து புகையிலை பிடிப்பதால புற்றுநோய்கள் வரும். புற்றுநோய் வரும். அயனைசிங் ரேடியேஷன் அந்த நியூக்ளியர் ரேடியேஷன்ஸ், அட்டாமிக் பவர் ஸ்டேஷன்ல இருந்து வரக்கூடிய ரேடியேஷன் மூலமா வரலாம். பயாலஜிக்கல் ஏஜென்ட்ஸ் உயிரியல் காரணிகளாலும் வரலாம். சரியா? இந்த மாதிரி எந்த ஒரு காரணி மூலமா வருதோ அதற்கு பேர் வந்து கார்சினோஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கார்சினோஜன்னா எக்ஸாக்ட் தமிழ் மீனிங் புற்றுநோய் காரணிகள்னு பேர். புற்றுநோய் காரணிகள்னு பேர். சரி, புரியுதுங்களா? புரியுதா? ஸோ நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ல என்னென்ன பார்த்தோம்? ஸோ கேன்சர் ரொம்ப முக்கியமானது.
அது போக ஹார்ட் டிசீசஸ், ஹார்ட்ல ஏற்படக்கூடிய ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், அது கரோனரி ரத்த குழாயில் ஏற்படக்கூடிய அடைப்பாக இருக்கலாம், இல்லை ஹார்ட் அட்டாக்காக இருக்கலாம், இந்த மாதிரி சம் டிசீசஸ். அடுத்து குரோமோசோமல் டிசார்டர். குரோமோசோமல் டிசார்டர் நம்ம பார்க்க போறது இல்லை, பிகாஸ் அதை நம்ம ஜெனட்டிக்லி பார்த்துட்டோம். சரிங்களா? குரோமோசோமல் டிசார்டர்ஸ் இது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. அப்போ இதுவும் பார்த்தாச்சு, இதுவும் பார்த்தாச்சு, இதுவும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்னது? கம்யூனிகபிள் டிசீஸ். அதுதான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். பரவும் நோய். இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பிளான்ஸோட டிசீஸ் பார்த்துட்டோம், தெரியலங்க. பிளான்ஸோட டிசீஸ் பார்த்துட்டோம், தெரியுங்களா? இங்க நம்ம கிளாசிபிகேஷன் நடத்தும் போதே அதுக்குள்ள ஒரு இன்னர் டாபிக் பிளான்ட் டிசீஸ் வந்துருச்சு. இது ஃபுல்லாமே ஹியூமன், மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், தொற்று நோய்கள், கம்யூனிகபிள் டிசீஸ், பரவும் நோய்கள். Communicable disease are those disease spread from one person to another person. ஒரு பர்சன்ல இருந்து another personக்கு, ஒரு இடத்துல மற்றொருவருக்கு எளிதில் பரவும் நோய்கள் தொற்று நோய்கள் எனப்படும். It spread through the contaminated air, water, food, vectors, etc. etc. இதன் மூலமாக பரவலாம். ஃபுட் மூலம், உணவு மூலமாகவோ, ஏர் மூலமாகவோ, காற்றின் மூலமாகவோ, வெக்டர்ஸ் ஏதாவது ஒரு நோய் கடத்தி பூச்சிகள் மூலமாகவோ பரவலாம், அனிமல்ஸ் மூலமாக பரவலாம். அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் புரியிருக்கே அப்படின்னு யோசிக்காதீங்க. இது ரொம்ப ஈஸியான ஒரு கேட்டகரி தெளிவாக கொடுத்துருக்கப்பட்டிருக்கு. பட் இதை தனியாகவும் நம்ம தெளிவாகவும் கொடுத்துருக்கோம். ஒன்றும் விஷயம் இல்லை. இப்போ இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்ல இருக்கு. அதாவது பாக்டீரியா மூலமா ஏற்படக்கூடிய நோய்கள் இருக்கா, இதெல்லாமே பாக்டீரியல் டிசீஸ். அது எப்படி பரவுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. அதனுடைய நேமு, அதனுடைய காசட்டிவ் ஏஜென்ட். அதே மாதிரி தான் பின்னாடி தனிவா என்ன பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி கொடுத்து பின்னாடி தனியாக கொடுத்துருக்கோம். சரியா? இருக்கு பாத்தீங்களா? பாக்டீரியா மூலம் ஏற்படக்கூடிய நோய் காரணி தனியாகவும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இதுலயே படிச்சிடலாம், அதுக்காக தான் சொல்றேன். இது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி ஒரு மைண்ட் மேப் மூலமா படிக்கிறது. பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர் மூலமா பரவக்கூடிய நோய். கண்டாமினேட்டட்னா சுகாதாரமற்ற உணவுப் பொருட்கள், சுகாதாரமற்ற நீர், அதை பருகுவதால் ஏற்படக்கூடிய நோய். புரியுதா? லைக் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரோட்டோரா. அதுக்காக ரோட்டோரா எல்லாமே சுகாதாரமற்றதுன்னு சொல்ல முடியாது. ஒரு சில கடைகள் பார்த்தோம் அப்படின்னா கண்டாமினேட்டடாக தான் இருக்கும். அந்த ஃபுட்டை சாப்பிடக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வடை வாங்குறோம் ஒரு கடையில் அப்படின்னா, அது வந்து ப்ராப்பராக வந்து அதை மூடி வச்சிருக்கணும். ஒரு கண்ணாடி பாக்ஸ்குள்ளேயோ இல்லை வேற ஏதாவது போட்டு மூடி வச்சிருக்கணும். சில பேர் ஒரு மூடியே வைக்க மாட்டாங்க, ஓப்பனில் இருக்கும். அப்போ அதெல்லாம் வந்து நம்ம வாங்கி சாப்பிடவே கூடாது. ஓகேங்களா? அது ஒரு கண்டாமினேட்டட் ஃபுட்டு. அதில் வந்து பாக்டீரியாஸ், கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாஸ் என்று சொல்லக்கூடிய தீமை செய்யும் பாக்டீரியாக்கள் காணப்படும். அதன் மூலமா ஏற்படக்கூடிய நோய் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பேசிலரி டிசென்ட்ரி. பேசிலரி சீதபீதி, அதுதான் அதிகமாக ஏற்படக்கூடியது. அதை உண்டாகக்கூடிய நோய் காரணம் பேர் என்ன பேர்? ஸ்டைச்செல்லாம். அடுத்து டைஃபாய்டு காய்ச்சல் அதனால உருவாகும். பிகாஸ் வெளியில அதிகமாக ஃபுட் வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னா அதன் மூலமா உருவாகக்கூடிய அதிகமான நோய் அப்படின்னா டைஃபாய்டு தான், டைஃபாய்டு காய்ச்சல். ஏன்னா டைஃபாய்டு காய்ச்சல் வெளியில வாங்கி சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடியது. அதனால வெளியில வாங்கி சாப்பிட்றதும் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணணும். இல்லை அப்படின்னா ஓரளவு ப்ராப்பரா ஹைஜீனிக் வாங்கி சாப்பிடணும். அதை நோக்கி அந்த நோய் உண்டாக்கூடிய நோய் காரணம் சால்மோனெல்லா டைஃபி. சாதாரண நோய் உண்டாக்கூடியது விப்ரியோ காலரி. இது கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர் மூலமா பரவக்கூடியது. தமிழ்ல பார்த்துலாமா? கெட்டு போன உணவு மற்றும் நீரின் மூலம் பரவும் நோய்கள் பேசிலரி சீதபேதி, டைஃபாய்டு, காலரா. இப்ப இந்த நோயை உண்டாக்கூடிய நோய் காரணிகள் பேர் தான் மேல கொடுத்துருக்கு. இப்போ பேசிலரி சீதபேதிக்கு ஸ்டைச்செல்லா, டைஃபாய்டுக்கு சால்மோனெல்லா டைஃபி, காலரா நோய் உண்டாக்கூடியது விப்ரியோ காலரி. இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். கெட்டுப்போன உணவுகள் மூலமா பரவக்கூடிய நோய். அடுத்து ஏர்போன் டிசீஸ், காற்றின் மூலம் பரவக்கூடிய நோய். டிப்தீரி, அந்த நோய் உண்டாக்கூடியது கொரினோ பாக்டீரியம் டிப்தீரியஸ். அதனால இந்த டாபிக் டிசீஸ் ஃபுல்லாவே கொஞ்சம் என்ன சொல்றது, ஃப்ரெஷ்ஷா படிக்கிறவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் கஷ்டம் மாதிரி தெரியும். பிகாஸ் இதுல வந்து அந்த நோய் காரணிகள் பெயரை படிப்பது கொஞ்சம் கஷ்டம். ஒரே நாள்ல படிச்சு முடிக்கக்கூடிய டாபிக் கிடையாது. ஆனா படிக்கவே முடியாத டாபிக் கிடையாது. டெய்லி ஒவ்வொன்றா படிச்சாலே ஈஸியாக அதை படிச்சு முடிச்சிட முடியும். ஓகே, ஸோ டெஃபினட்டா படிச்சு முடிக்க முடியும், மாற்றுக்கிறதே கிடையாது. அதாவது நோய் காரணிகள் பேரை ஏதாவது ஒரு ஷார்ட்கட் கிரியேட் பண்ணி தெளிவாக படிச்சு வச்சுக்கணும். டெஃபினட்டா இது அதனால தான் இது எது நம்ம கஷ்டமாக ஃபீல் பண்றோமோ அதுதான் நம்ம கொஸ்டினாக கேட்பாங்க. இது ரொம்ப முக்கியமானது. நிமோனியா நோயை உண்டாக்கூடிய நோய் காரணியோட பேரு ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியே. சரியா? டிப்தீரியா நோய் உண்டாக்கூடியது கொரினோபாக்டீரியம் டிப்தீரியே.
நிமோனியா நோய் உண்டாக்குவது ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா, காற்றின் மூலம் பரவக்கூடிய நோய். அடுத்து நோய் கடத்திகள் மூலம் பரவக்கூடிய நோய். அந்த நோய் கடத்திகள் அப்படிங்கிறது கொசுவாக இருக்கலாம், ஈயாக இருக்கலாம், எலியாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கடத்திகள் மூலம் பரவக்கூடிய நோய். எடுத்துக்காட்டு பிளேக், பிளேக் எசனீசியா பெஸ்டிஸ் அப்படிங்கிறது ஓகேங்களா. இதன் மூலமாக எலி மூலமாக பரவக்கூடிய ஒரு நோயா இருக்கும். அடுத்து கண்டாமினேட்டட் சாயில், வளமற்ற மண்ணின் மூலம் பரவக்கூடியது. எடுத்துக்காட்டு டெட்டனஸ், அதை நோயை உண்டாக்கூடியது கிளாஸ்ட்ரிடியம் டெட்டனி, கிளாஸ்ட்ரிடியம் டெட்டனி அப்படிங்கிறது. சரியா? இப்போ 4 வகையானது பார்த்துட்டோம். கெட்டுப்போன உணவு மற்றும் நீரின் மூலம் பரவக்கூடியது, காற்றின் மூலம் பரவக்கூடியது, நோய் கடத்திகள் மூலம் பரவக்கூடியது, அசுத்தமான மண்ணின் மூலமா பரவக்கூடியது. இது புறம் என்னதுங்க? பாக்டீரியா டிசீஸ். சரிதா? இப்போ டிசீஸ் நேமே கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், which one of the following is a bacterial disease? which one of the following is not a bacterial disease? கொடுக்கப்பட்டவைகளில் எது பாக்டீரியா நோய் அல்லது பாக்டீரியா நோய் அல்ல அப்படின்னு சொல்லி ஒரு 4 வகையான டிசீஸ் கொடுத்து, எது வந்து பாக்டீரியா டிசீஸ் அல்லன்னு கேட்டு ஏதாவது ஒரு டிசீஸ் வந்து வேற ஏதாவது வைரஸ் நோய்களோ அல்லது புரோட்டோசோவா நோய்களோ கொடுக்கப்படலாம். சரிங்களா? அல்லது டைரக்டா அப்படி சொல்லாம இன்டைரக்டா கேட்பாங்க. which one is odd man out? which one is odd man out? கொடுக்கப்பட்டதில் பொருத்தமற்றதை கண்டுபிடிங்க. ஆப்ஷன் ஏ டைபாய்டு, ஆப்ஷன் பி காலரா, ஆப்ஷன் சி கோல்டு, ஆப்ஷன் டி டெட்டனஸ். இது வந்து ஆட் மேன் அவுட். இது ஆட் மேன் அவுட் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப இதுல எது வந்து ஆட் மேன் அவுட், எது வந்து பொருத்தமற்றது? 3வதா கோல்டு, சளி பிடித்தல். டைபாய்டு காய்ச்சல் ஃபர்ஸ்ட் வந்து டைபாய்டு, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டைபாய்டு, செகண்ட் ஒன் இஸ் காலரா, தேர்ட் ஒன் வந்து கோல்டு சளி பிடித்தல், 4வது டெட்டனஸ். எக்ஸாக்ட்லி. ஸோ இது ஒன்று மட்டும் தான் என்னது வைரஸ் மூலமா ஏற்படக்கூடியது. மற்ற எல்லாமே என்னது பாக்டீரியா மூலமா ஏற்படக்கூடியது. ஆட் மேன் அவுட்னா எது ஒரு ஆப்ஷன் சி. டைரக்டா கொடுக்காம இந்த மாதிரி இன்டெரக்டா கேட்பாங்க. டைரக்டானா பின்னொருட்டில் எது பாக்டீரியா நோய் அல்லைன்னு கேட்கலாம், அல்லது இன்டெரக்டா கேட்கணும்னா பின்னொருட்டில் பொருத்தமற்றது எது அப்படின்னு கேட்பாங்க. புரியுதுங்களா? கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க, இது ஒண்ணு. இல்லை அப்படின்னா நோய் காரணிகளுடைய பெயரை கொடுத்து பொருத்தமற்றதை கண்டுபிடின்னு கேட்பாங்க. இப்ப நான் வெறும் நோய்கள் பேர் தானே கொடுத்துருக்கேன். என்ன பண்ணுவாங்க, நோய் காரணிகளோட பேரை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த மேல சைஸ் எல்லாம் சால்மோனெல்லா டைப், விப்ரியோ காலரே, ரைனோ வைரஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ரைனோ வைரஸ்ன்றது என்னது? கோல்டு நோய். புரியுதுங்களா? கோல்டு உருவாக்கக்கூடிய நோய் காரணியோட பேர். இந்த மாதிரி மாத்தி கேட்பாங்க. எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் ஆன்சர் பண்ணணும். பாக்டீரியா டிசீஸ் எது அப்படிங்கிறது தெளிவாக படிச்சுக்கணும். ஒரு டிசீஸ் படிக்கிறோம், அதாவது ஒரு பாக்டீரியா டிசீஸோ வைரஸ் டிசீஸோ ஏதோ ஒன்று படிக்கிறோம்னா அந்த நோய் காரணிகளை மட்டும் படிக்கக்கூடாது. நோய் மற்றும் நோய் காரணிகளை மட்டும் நல்லா படிச்சுக்கணும். நோய்கள் மற்றும் நோய் காரணிகளை மட்டும் நல்லா படிச்சு வச்சுக்கணும். சரியா? ஓகே, குட். அடுத்ததான் பார்க்கலாமா? அடுத்து பார்க்கக்கூடியது வைரஸ் மூலமா ஏற்படக்கூடியது. சரிங்களா? வைரஸ் நோய்கள். இப்படி நம்ம பாக்டீரியாவில் கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர் மூலமா பரவுது, ஏர்போன் டிசீஸ், வெக்டர் போன் அப்படின்னு சொன்னோம். அந்த மாதிரி இதை கேட்டகரிஸ் வச்சிருக்காங்க. கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர் மூலமா பரவக்கூடிய நோய் வந்து போலியோ. சரிங்களா? போலியோ வைரஸ் ஏற்படக்கூடியது போலியோ வைரஸ் தான். இளம்பிள்ளை வாதம் சொல்றோமா சார்? தமிழ்ல என்ன பேருங்க? இளம்பிள்ளை வாதம், போலியோ அல்லது போலியோனை கொடுப்பாங்க. இந்தியாவில் முழுவதுமாக என்ன பண்ணப்பட்டது, எரடிகேட் பண்ணப்பட்ட ஒரு நோய் தான் போலியோ. அதனாலதான் போலியோ சொட்டு மருந்து அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம வந்து குழந்தைகளுக்கு 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு செலுத்துறோம். சரிங்களா? போலியோ அப்படிங்கிறது அது கெட்டுப்போன உணவு மற்றும் நீர் மூலம் பரவக்கூடியது தான். அடுத்து ஏர்போன் டிசீஸ், காற்றின் மூலம் பரவக்கூடிய நோய் காமன் கோல்டு, சாதாரண சளி, மம்ஸ், மீசில்ஸ், சிக்கன் பாக்ஸ். அதனுடைய நோய் காரணி கீழே ஊற்றுங்க. இப்போ காமன் கோல்டுடைய நோய் காரணியுடைய பேர் என்னது? ரைனோ வைரஸ், மம்ஸ் வைரஸ், மீசில்ஸ்னா ரூபெல்லா வைரஸ், சிக்கன் பாக்ஸ் சின்னம்மை, சோக்சர் வைரஸ். அடுத்து வெக்டர் போன் டிசீஸ், காரணிகள் மூலமாக பரவக்கூடியது, ஈக்கள், கொசுக்கள் மூலமாக பரவக்கூடிய டிசீஸ் பார்த்தோம்னா டெங்கு ஃபீவர். டெங்கு நோய் காரணி டெங்கு வைரஸ்ன்னு சொல்லலாம் அல்லது ஃபிளேவி வைரஸ்ன்னு சொல்லலாம். சிக்கன் குனியா, தோஹா வைரஸ். மொத்தம் ரெண்டையும் பரவக்கூடியது. ஏன்னா ஏதோ ஒரு காரணிகள் மூலமாக பரவுது. அது எதன் மூலமாக பரவும்னா மஸ்கிட்டோ மூலமா பரவும். மஸ்கிட்டோவிலேயே
3 வகையான மஸ்கிட்டோஸ் இருக்கு. அதுல எந்த வகையான மஸ்கிட்டோ பரவும் அப்படின்னா ஏடிஸ் மஸ்கிட்டோ. ஏடிஸ் கொசு மூலமா பரவும். அது தனியாக நம்ம கொடுத்துருக்கோம். கொசுக்கள் மூலமா பரவக்கூடிய நோய்களை தனியாக கொடுத்து அதனுடைய வகைகள் தனியாக ஒரு பாயிண்ட் இருக்கு, நம்மளுக்கு ஒரு ஸ்லைடர் கொடுக்கும், அதை படிச்சுக்கலாம். அடுத்து பிளட் அண்ட் அதர் பாடி ஃப்ளூயிட்ஸ். சரியா? ஸோ பிளட் மூலமாகவோ இல்லை அதர் பாடி ஃப்ளூயிட்ஸ் மூலமாக பரவக்கூடியது வைரல் ஹெப்பாட்டிட்டிஸ் பி வைரஸ். ஓகேங்களா? நம்முடைய சலைவா மூலமாகவோ பிளட் மூலமாக பரவக்கூடிய நோய். அப்போ இதெல்லாம் வந்து வைரஸ் மூலமாக ஏற்படக்கூடியது. சரிங்களா? காற்றின் வழி பரவக்கூடிய நோய், கடத்திகள் மூலம் பரவக்கூடிய நோய், ரத்தம் மற்றும் பிற உடல் திரவங்கள் மூலமாக, கெட்டுப்போன உணவு மற்றும் மூலமாக வரக்கூடிய நோய். அப்போ இந்த நோய்கள் கீழே இருக்கக்கூடியதெல்லாம் என்னதுங்க? இந்த கீழே இருக்கக்கூடிய பஞ்ச்லாம் என்னதுங்க? நோய் காரணிகள். நோய்கள், நோய் காரணிகள் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நோய்க்கான காரணிகள். இப்போ சாதாரண சளியை உண்டாக்கூடிய நோய் காரணியோட பேர் என்ன? ரைனோ வைரஸ், குட்டாலமை மம்ஸ் வைரஸ், தட்டமை ரூபல்லா வைரஸ், சின்னமை சிக்கன் பாக்ஸ், வேரிசுல்லா சோசர் வைரஸ். அடுத்து புரோட்டோசோவாக்கள் மூலம் ஏற்படக்கூடிய நோய். புரோட்டோசோவாக்கள் மூலம் ஏற்படக்கூடிய நோய். அந்த புரோட்டோசோவாவில் ஒரு கேட்டகரி தான் ஹெல்மின்த் டிசீஸ். தட் மீன்ஸ் புழுக்கள் மூலமா ஏற்படக்கூடிய நோய். புரோட்டோசோவா நோய்கள் மற்றும் அதுல இருந்து ஒன்று வர அந்த புரோட்டோசோவால ஒரு கேட்டகரி தான் புழு. அப்போ புழுவின் மட்டும் தனியாக மட்டும் கொடுக்குறாங்க. புழுக்கள் கேள்விப்பட்டிருக்கோமா? ஒரு 3 வகையான புழுக்கள் இருக்கு இல்லையா? படிச்சிருக்கோம் இல்லையா? என்னென்னு சொல்ல முடியுமா சார்? புழுக்கள் ஒரு 3 வகையான கேட்டகரி இருக்காங்க. ஹெல்மின்தஸ்லயே 3 வகையான ஹெல்மின்தஸ் இருக்கு. நீங்க பார்த்தே கூட சொல்லுங்க. கூட சொல்லவா? கிளாசிபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். அதுல அனிமல் கிளாசிபிகேஷன் அப்படி எடுங்க வைப்போம். நோட்ல தானே? நோட்ல எழுதுறீங்களா இல்லையா? எழுதுறீங்கல்ல? அதுல அதுல 3 கேட்டகரி இருக்கும். என்னென்ன இருக்கும் சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் போரிஃபெரா, அடுத்து சேலன்ட்ரேட்டா, நெக்ஸ்ட் அசல இருக்கீங்களா? அட்லீஸ்ட் நான் பேசுறது கேக்குதா? கேக்குதா? 3 வகையான ஹெல்மின்தஸ் பேர் என்ன? 3 வகையான ஹெல்மின்தஸ் பேர் என்ன? சரி, ஓகே. வழக்கம் போல நானே சொல்லிடுறேன். பிளாட்டி ஹெல்மின்தஸ் பேருங்க. பிளாட்டி ஹெல்மின்தஸ் தட்டை புழு. இன்னமும் நம்ம அதை படிக்கல அப்படிங்கிறது மட்டும் உறுதியா தெரியுதுன்னு நினைக்கிறேன். அஸ்டல்மித்தஸ் நான் நேம் அது எந்த டாபிக் அப்படின்னு கூட சொல்லிட்டேன். உருளை புழுக்கள், பிளாட்டி ஹெல்மின்தஸ், அஸ்டல் ஹெல்மின்தஸ் மற்றும் அன்னலிடா வலைதசை புழுக்கள். புழுக்கள் மூலம் பரவக்கூடிய நோய்களை ஹெல்மின்தஸ் டிசீஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? எடுத்துக்காட்டு ஃபிளேரியாசிஸ். அந்த நோயை உண்டாக்கக்கூடியதுக்கு பேர் வந்து ஊச்சரேரியா பாங்கராப்டி. அதை பரப்பக்கூடிய கொசு கியூலக்ஸ் கொசு. உண்டாக்கக்கூடியது எது அப்படின்னா புழுக்கள். சரியா? 2 வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர் மூலம் பரவக்கூடியது அஸ்காரியாஸ். இதான் நம்மளோட குடலுக்குள்ள இருக்கக்கூடிய புழுக்கள். அஸ்காரியாசஸ் லூம்பிரிகைட்ஸ்ன்றது அதோட காரணியோட பெயர். இப்போ இங்க வாங்க. கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர் மூலமா வரக்கூடிய புரோட்டோசோவா டிசீஸ் எதுனா அமீபியாசிஸ், அமீபிக் சீதபேதி. வெக்டர் போன் மூலமா உருவாக்கக்கூடியது மலேரியா, காலா அல்சர், ஸ்லீப்பிங் சிக்னஸ். மலேரியா நோயை உண்டாக்கூடிய நோய் காரணியோட பேர் பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ். நாட் ஒன்லி வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா அதுல 4 கேட்டகரி இருக்கும். காலா அல்சர், லீஷ்மோனியம் தோனவானி, ஸ்லீப்பிங் சிக்னஸ், ட்ரிபனோசோமா கேம்பியன்சிஸ். இதை பரப்பக்கூடிய கொசு பேர் தான் ஃபீமேல் அனாஃபிலஸ். இதெல்லாம் வந்து நிறைய டைம் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. பிளாஸ்மோடியம் அல்லது மலேரியா நோயை பரப்பும் கொசு எதுனா ஃபீமேல் அனாஃபிலஸ் கொஸ்கிட்டோ, பெண் அனாஃபிலஸ் கொசு. அதே மாதிரி காலா அல்சர் வந்து சாண்ட் ஃபிளை, அடுத்து வந்து சீட் ஃபிளை அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்லீப்பிங் சிக்னஸை பரவக்கூடியது சீட் ஃபிளை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ தமிழில் சொல்லணும்னா மண்ஈ செட்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. பெண் அனாஃபிலஸ் கொசு மலேரியா நோயை பரப்பும் கொசு. ஓகேங்களா? அதுவே ஊச்சரேரியா பாங்கராப்டி என்று சொல்லக்கூடிய யானைக்கால் நோயை பரப்பும் கொசு எது? கியூலக் கொசு. இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோமே, ஏடிஸ் கொசு எதை பரப்பும்? இதுக்கு முன்னாடி பார்த்தோமே ஒரு டிசீஸ், ஏடிஸ் கொசு, ஃபிளேவி வைரஸ், தோஹா வைரஸ். இப்போ இதிலே தெரிஞ்ச ஏடிஸ் கொசு, அனாஃபிலஸ் கொசு, கியூலக்ஸ் கொசு. சரியா? இதுலேயே கொசுக்களுடைய வகைகள் தெரிஞ்சிருச்சு. இதெல்லாம் புரோட்டோசோவா நோய்கள். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபங்கல் டிசீஸ், பூஞ்சை நோய்கள்.
பூஞ்சை நோய்கள் எடுத்துக்காட்டு கேண்டியாசிஸ், அத்தலட் ஃபுட்ஸ், சேற்றுப்புண் மற்றும் கேண்டியாசிஸ் இதெல்லாம் பூஞ்சை மூலமா ஏற்படக்கூடியது. நாட் ஒன்லி இது மட்டும் இல்ல, ஆஸ்துமாவும் பூஞ்சை மூலமா ஏற்படக்கூடிய நோய் தான். ஸ்கேபி, அதாவது சொறி சிரங்கு இந்த மாதிரிலாம் சொல்றோம்ல, ஸோ அதுவும் ஃபங்கல் டிசீஸ் தான், ஸ்கேபி அப்படின்னு சொல்லக்கூடியது. போதை மருந்துகள் மதுவினால் உண்டாகக்கூடிய நோய்கள், இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. ஹெல்த் அண்ட் டிசீஸ்லேயே பார்த்துருக்கோம், ஹெல்த் அண்ட் ஹைஜீன்லேயே பார்த்துருக்கோம். ஸ்டிமுலன்ஸ், கிளர் ஊட்டிகள், ஃபார் எக்ஸாம்பிள் டொபாக்கோ, டிப்ரஷன், மன அழுத்த ஊக்கிகள், ஃபார் எக்ஸாம்பிள் லிக்வர், மது, நார்கோட்டிக்ஸ், கஞ்சா, கெனாபிஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடியது, ஹாலஜினேஷன்ஸ், இதெல்லாம் வந்து போதை மருந்து மதுவினால் ஏற்படக்கூடிய எஃபெக்ட்ஸ், விளைவுகள். கிளர் ஊட்டிகள் எது வரும்? மன அழுத்த ஊட்டிகள், போதை மருந்துகள், குணமுடிச்சு மருந்துகள், இதெல்லாம் பார்த்தோம் ஆல்ரெடி. இப்போ ஹியூமன், இப்போ இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா, தனித்தனியா பார்த்தோம்ல. நோய் அது எதன் மூலம் பரவுகிறது, அதனுடைய நோய் காரணி என்ன. அப்போ பாக்டீரியா மூலமா ஏற்படக்கூடிய நோய்கள் மட்டும் என்னென்ன அப்படின்னா டிசென்ட்ரி, பிளேக், டிப்தீரியா, காலரா, டைஃபாய்டிஸ், நிமோனியா. வைரஸ் மூலமா ஏற்படக்கூடியது காமன் கோல்டு, சளிப்பு, மம்ஸ், மீசல்ஸ், வைரல் ஹெப்பாட்டிட்டிஸ். ஃபங்கல் மூலமா, புரோட்டோசோவல் மூலமா, ஹெல்மித்தஸ் டிசீஸ் தனித்தனியா கொடுத்துருக்கோம். இதுவரை பார்த்து தனித்தனியா கொடுத்துருக்கோம். சரியா? இதை படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும், கலெக்ஷனா படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்போ இதெல்லாம் வந்து வைரஸ் நோய், இதெல்லாம் பூஞ்சை நோய்கள், இதெல்லாம் புரோட்டோசோவா மூலம் ஏற்படக்கூடிய நோய், புழுவின நோய்கள் அப்படின்னு சொல்லி தனியா என்ன பண்ணுவோம், படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். பட் இதுல நோய் காரணியோட பேர் இல்லை, நோய்களோட பேர் மட்டும் இருக்கு, அதை ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கலாம். பட் இதுக்கப்புறம் தான் இருக்கு ஒவ்வொருக்கும் டிசீஸ்க்கும். காலரா அப்படின்னு எடுத்தீங்கன்னா, காலரா நோயை உண்டாக்கக்கூடிய நோய் காரணியோட பேர் விப்ரியோ காலரை, ஈஸியா படிச்சுக்கலாம். டைஃபாய்டு உண்டாகக்கூடியது சால்மோனெல்லா டைஃபி. டியூபர்குலோசிஸ், மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். லெப்ரோசி, மைக்கோபாக்டீரியம் லெப்ரே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நோய் மற்றும் நோய் காரணி ரொம்ப முக்கியமானது. கம்பல்சரி சார், இதுல 10 நோய்கள் இருக்கு, 10மே படிக்குமா? கம்பல்சரி படிக்கணும். எதை கேட்பாங்கன்னா நமக்கு சொல்ல முடியாது. அது எஸ்பெஷலி நீங்க ஆர்ஆர்பி எக்ஸாம் படிக்கிறதுனால இதுதான் வரும்னு உறுதியா சொல்லவே முடியாது. ரொம்ப அதிகமா கேட்ட டிசீஸ் வேணா சொல்லலாம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா காலரா, டைஃபி, டிபி, பிளேக், ஃபுட் பாய்சன், இதெல்லாம் வந்து அதிகமா ஏற்படக்கூடிய, அதிகமா கேட்கக்கூடிய கொஸ்டின். தமிழ்ல சொல்லணும்னா காலரா, டைஃபாய்டு, எலும்புரிக்கு நோய், அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிளேக் நோய், அண்ட் தென் வந்து உணவு நஞ்சாதல், ஃபுட் பாய்சன் சொல்றேன் சார், ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு சார், எனக்கு வயிறு வலி, பாய்சன் அப்படின்னு சொல்றேன். அதற்கான காரணம் பாக்டீரியா பேரு கிளாஸ்ட்ரிடியம் பொட்டுலிஜி. யாரோ கமெண்ட் பண்ணியிருக்காங்க, என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க? எனிஒன் பாசிபிலிட்டி, யாராவது அட்மிட் பண்ணிட்டு பேசலாம். ஏதோ கமெண்ட் பண்ணியிருக்காங்களே, என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க? சரி, ஓகே, அப்படியே பார்த்துடலாம். ஆடியோ கிளியரா இருக்கா? அட்லீஸ்ட் யாராவது சொல்லுங்க. ஆடியோ கிளியரா இருக்கா? ஆடியோ அண்ட் வீடியோ கிளியரா இருக்கா? இதெல்லாம் புரியுதுங்களா? பாக்டீரியாக்களா மனிதர்களுக்கு உண்டாக்கும் நோய்கள், நோய் காரணிகள் பேர். அதே மாதிரி பிளான்ஸ் மூலமா ஏற்படும். பிளான்ஸ்ல சொல்லுங்க. பூஞ்சைன்னு சொல்லும்போது கட் ஆயிடுச்சு. எது பூஞ்சை? இதுங்களா? இதுவா? வீடியோ கட் ஆயிடுச்சா? ஆடியோ கட் ஆயிடுச்சா? என்னங்க சொல்றீங்க? திடீர்னு இப்படி ஒரு குண்டை தூக்கி போறீங்க. ஆடியோ ரெண்டுமே கட் ஆச்சா? இது எதுவுமே இப்ப நான் அதுக்கப்புறம் இந்த கேட்டகரி இதெல்லாம் இது சுத்தமாவே உங்களுக்கு கேட்கலீங்களா? ஓகே, ரைட், ஒன்றும் விஷயம் இல்லை, மறுபடியும் சொல்லிடலாம். ஸோ கேண்டியாசிஸ், அத்தலெட்ஸ் ஃபுட்ஸ், ஆஸ்துமா, இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பூஞ்சை நோய்கள். அதனால அடிக்கடி நான் ஒரு வார்த்தை கேட்குறீங்க, தயவு செய்து உங்ககிட்ட கேட்குறேன், ஹம்பிள் ரெக்வஸ்டா கேட்குறேன், தயவு செய்து கேட்கும் பொழுது கொஞ்சம் யாராவது பாசிபிலிட்டிஸ் கேட்குதா கேட்கலையா, ஆடியோ கிளியரா இருக்கான்னு அடிக்கடி ஒரு வார்த்தை கேட்குறேன், தெரியுமா உங்களுக்கு? அது அட்லீஸ்ட் யாராவது ரிப்ளை பண்ணுங்க. என்னென்னா பேச முடியாத சுச்சுவேஷன் சார், பக்கத்தில் பணம் இருக்கு, சம்திங் அது இருக்கு அப்படின்னா அட்லீஸ்ட் கமெண்ட் சர்வ் பண்ணிருங்க, சரிங்களா? ஓகே. ஆஸ்துமா, சேற்றுப்புண், கேண்டியாசிஸ் இதெல்லாம் வந்து பூஞ்சை மூலமா ஏற்படக்கூடிய நோய்கள்.
போதை மருந்துகள்னால் ஏற்படக்கூடிய விளைவுகள் லைக் வந்து ஸ்டிமுலன்ஸ், டிப்ரெஷன். ஸ்டிமுலன்ஸுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் டொபாக்கோ பார்த்தோமா, ஹெல்த் அண்ட் டிசீஸ்லேயே ஹெல்த் அண்ட் ஹைஜீன்லேயே பார்த்துருவோம். டொபாக்கோ. டிப்ரெஷனுக்கு எக்ஸாம்பிள் லிக்வர், மது. ஓகேங்களா. நார்கோட்டிக்ஸ்னா கஞ்சா, கொக்கைன், இந்த மாதிரி சொல்லக்கூடியது, ஹாலுசினேஷன்ஸ், இந்த மாதிரி தனி கேட்டகரியா பிரிப்பாங்க. இப்போ இதுவரையும் பார்த்த டிசீஸ் இருக்கு இல்லையா, பாக்டீரியா டிசீஸ், வைரல் டிசீஸ், ஃபங்கல் டிசீஸ், புரோட்டோசோமா டிசீஸ், இதெல்லாம் வந்து தனித்தனி கேட்டகரியா கொடுக்கப்பட்டிருக்குங்க. வெறும் அப்படியே தனித்தனியாவே. சம்டைம்ஸ் இந்த டிசீஸ் மட்டுமே கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அப்போ தனித்தனியா கொடுக்கும். ஓகே, என்னென்ன டிசீஸ், எதன் மூலமா பரவுகிறது, வைரஸ் நோய் எது, பாக்டீரியா நோய் எது, பூஞ்சை நோய் எது அப்படின்னு சொல்லி. இப்போ இதற்கு அப்புறம் தான் ஒவ்வொரு டிசீஸ், அந்த டிசீஸ் மூலம் ஏற்படக்கூடிய டிசீஸோடைய காசிட்டிவ் ஏஜென்ட், பேத்தோஜென்ஸ். பேத்தோஜென்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், காசிட்டிவ் ஏஜென்ட். நோயை உண்டாக்கக்கூடிய நோய்க்காரணி. நோயை உண்டாக்கக்கூடிய நோய்க்காரணி சொல்லணும். சரிங்களா? சரிங்களா? ஓகே, குட். இப்போ பிளான்ட்ஸ்ல ஏற்படக்கூடிய, ஆல்ரெடி பார்த்தது தான், பட் பிளான்ட்ஸ்ல ஏற்படக்கூடிய பாக்டீரியா மூலமா ஏற்படக்கூடிய பிளான்ட் டிசீஸ் எதுனா சிட்ரஸ் கேன்கர் மற்றும் பொட்டாட்டோ லைட் டிசீஸ். அதை உண்டாக்கக்கூடிய நோய் காரணம் எப்படி சாந்தோமோனாஸ் ஆக்சனோபோடிஸ். அதே மாதிரி பொட்டாட்டோல ஏற்படக்கூடிய பிளைட் நோயை உருவாக்கக்கூடியது பைட்டோஃபைத்ரா இன்செப்டன்ஸ். இன்ஃபெஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பிளான்ட்ஸ்ல ஏற்படக்கூடிய டிசீஸ். ஓகேங்களா. இதுல சாந்தோமோனாஸ் ஆக்சனோபோடிஸ்ன்றது பாக்டீரியா வகை. பைட்டோப்த்ரா இன்ஃபெஸ்டஸ் அப்படிங்கிறது பூஞ்சை மூலமா ஏற்படக்கூடிய நோய். மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், அதோடைய அறிகுறிகள், அதோடைய ப்ரிசர்வேட்டிவ் மெத்தட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் மேக்ஸிமம் பிளான்ட் டிசீஸ் கொடுத்தா அதோடைய காசிட்டிவ் ஏஜென்ட் மட்டும் தான் கேட்பாங்க. இதெல்லாம் அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா. இப்போ அதே இது அனிமல்ஸ்ல ஏற்படக்கூடிய டிசீஸ் ஆந்த்ராக்ஸ் மற்றும் ஃபுட் மவுத் டிசீஸ், வாய் மற்றும் கால் குழம்பு நோய். ஆந்த்ராக்ஸ் ஆல்ரெடி தெரியும். ஆந்த்ராக்ஸ்ன்றது மனிதர்களுக்கு பரவக்கூடிய நோய். அந்த நோயை உண்டாக்கக்கூடிய நோய் காரணம் எப்படி, பேசிலஸ் ஆந்த்ராசிஸ், அது ஒரு பாக்டீரியா. சரிங்களா. ஃபுட் மற்றும் மவுத் டிசீஸை உண்டாக்கக்கூடியது ஆப்தோ வைரஸ், அது வைரஸ் மூலமா ஏற்படக்கூடியது. ஓகே, அதோட தடுப்பூசி முறைகள் என்ன, அறிகுறி என்ன, இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா. பிளான்ட் டிசீஸ் காஸ்ட் பை பாக்டீரியா மூலமாக பிளான்ட்ஸ்ல ஏற்படக்கூடிய டிசீஸ் ஆல்ரெடி பார்த்தது தான், இருந்தாலும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்க. ரைஸ், ஆப்பிள், கேரட், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், காட்டன், பொட்டேட்டோ, அதில் ஏற்படக்கூடிய நோயோட பேர் என்ன, பாக்டீரியா பிளைட்ஸ், பைப் பிளைட்ஸ், சாஃப்ட் ரூட். ஓகேங்களா. இது ரொம்ப ஈஸி, இதை படிக்கிறது. நேமு, அது நோய் வந்து எந்த கேட்டகரி, இது டிசீஸுடைய என்ன டிசீஸ், அந்த டிசீஸ் பாசிட்டிவ் ஏஜென்ட். ஓகேங்களா. அதே மாதிரி அனிமல்ஸ்ல ஏற்படக்கூடிய டிசீஸ் நேம், எந்த அனிமல் என்ன டிசீஸ், அந்த டிசீஸை உண்டாகக்கூடிய பேத்தோஜன், தட் மீன்ஸ் பாசிட்டிவ் ஏஜென்ட். ஓகே, கொடுத்ததை மட்டும் தெளிவாக படிச்சுட்டாலே போதுமானது. நான் வந்து ஆர்ஆர்பி எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம் படிக்கிறேன், கொடுத்ததே போதுமா அப்படின்னா நீங்க படிக்கக்கூடிய ஆரியகண்ட், லூசன்ஸ், அதை விட இதுல கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதனால நீங்க கொடுக்குற நோட்ஸை தெளிவாக படிச்சிட போதும். ஏன்னா நம்மளுடைய ஸ்கூல் சமைச்சர் புக்கு என்சிஆர்டி ஈக்குவலாகவே இருக்கு. இதுவே போதும். நான் என்சிஆர்டி புக்லாம் ரெஃபர் பண்ணுமா, சரி, நிறைய பேர் இருக்கக்கூடிய ஒரு குழப்பம் அது. இப்போ பழைய புக்னா கூட நிறைய டேட்டாஸ் மிஸ் ஆகும். பட் இந்த டேட்டாஸ் நம்மளுடைய நியூ சமைச்சர் புக்ல நிறைய டேட்டாஸ் இருக்கு. ஸோ தைரியமா படிக்கலாம், டோன்ட் வரி. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது புரோட்டீன் டெஃபிஷியன்சி டிசீஸ். ஆல்ரெடி பார்த்தது தான், பாஷியக்கர் அண்ட் மராஸ்மஸ். மினரல்ஸ் மூலமாக ஏற்படக்கூடிய டிசீஸ் ஆல்ரெடி பார்த்தது தான். கால்சியம், பாஸ்பரஸ், அயோடின், அயன் மூலமாக ஏற்படக்கூடிய டிசீஸ். இது நம்ம ஆல்ரெடி நியூட்ரிஷன்லேயே பார்த்துட்டோம். சரியா, நெக்ஸ்ட் போயிடலாம். பற்களை பாதிக்கக்கூடிய நோய்கள். எடுத்துக்க என்னென்ன நோயோட பேர்னா ப்ளீடிங் கம்ஸ், டூத் டிகே. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா புரோதோஷ நோய் என்று சொல்லக்கூடிய பெரியோடான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது நோய் உண்டாகக்கூடியது. ப்ளீடிங் கம்ஸ்னா விட்டமின் சி டெஃபிஷியன்சி டிசீஸ். டூத் டிகே பாக்டீரியா இன் டீத். பெரியோடான்டிட்டிஸ் அப்படிங்கிறது டொபாக்கோ, புகையிலை மெல்லுதல் மூலமா ஏற்படக்கூடிய நோய். சரியா, அதில் ஏற்படக்கூடிய இம்பாக்ட், ரெமெடிஸ் என்ன, அதுதான் நம்மளுக்கு தேவை. பாசிட்டிவ் ஏஜென்ட் மட்டும் தான் தேவை. நெக்ஸ்ட் கண்களில் ஏற்படக்கூடிய நோய், கண்களை பாதிக்கும் நோய்கள். எடுத்துக்காட்டு நைட் பிளைண்ட்னஸ், மலைக்கண் நோய், கன்ஜெக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, பிங்க் ஐஸ், இளஞ்சிவப்பு கண் நோய் அப்படின்னு சொல்லக்கூடியது, கலர் பிளைண்ட்னஸ், குருட்டுத்தன்மை, வண்ணக்குருடு அல்லது நிறக்குருடு அப்படின்னு சொல்லுவோம். விட்டமின் ஏ குறைபாடு, வெளித்திரை செல்களை ஒழுங்கின்மை, இதெல்லாம் வந்து அதனுடைய காரணிகள். அதனுடைய தாக்கங்கள் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் நைட் பிளைண்ட்னஸ்னா இரவுல வந்து சரியா பார்க்க முடியாது. அதே மாதிரி வெண்படல அலட்சி,
வெளியே வெண்படல அரிசி வைரஸ் மற்றும் பாக்டீரியாவில் ஏற்படக்கூடியது. இது தொற்றக்கூடிய ஒரு நோய். இது கேள்விப்பட்டிருக்கோமா? இந்த மெட்ராசைன்னு சொல்லுவாங்களா சார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? மெட்ராசைன்னு சொல்லுவாங்க. கண் அப்படியே சகப்பா ரெட்டா இருக்கும். அது வந்து இன்னொருத்தவங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் அது அந்த நோய் பரவும். பார்த்தாலே பரவும். ஏன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் மெட்ராசைன்னு சொல்லுவாங்க. கண்ணாடி போட்டு சுத்தணும் அப்படின்னு. அது வந்து பரவக்கூடிய ஒரு நோய். அதுக்கு பேர் என்ன பேருனா கன்ஜெக்டிவிட்டிஸ் அப்படின்னு பேர். அந்த நோய்க்கு பேர் என்ன பேருங்க? கன்ஜெக்டிவிட்டிஸ். வைரஸ் மற்றும் பாக்டீரியாவில் ஏற்படக்கூடிய நோய். ஓகேங்களா? இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பேசினாலே இருமல் தும்மல் மூலமாக பரவக்கூடிய ஒரு டிசீஸ் தான் அது. நம்ம எப்படி ரெமெடிஸ் பண்ணுவோம்? கண்டிப்பா இது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நோய் எதிர்ப்பு சக்தி கண் சொட்டு மருந்து அல்லது களிம்பு ஏதாவது ஒன்று போட்டு என்ன பண்ணுவோம்? அதை குணப்படுத்தும். நேர்கோடு ஆல்ரெடி பார்த்ததான். அது ஒரு மரபணு டிசீஸ், ஜெனடிக் டிசீஸ். இதற்கு தனியாக சிகிச்சை முறை இல்லை. இவர்களுக்கு உதவக்கூடிய வகையில் பிரத்யேக வடிகட்டிக் கொள்ளக்கூடிய கண்ணாடிகள் மற்றும் கான்ட்ராக்ட் லென்ஸ்கள் கிடைக்கின்றன. பட் இப்ப எல்லாம் வந்து ரீசெண்ட் டைம்ல ஜெனடிக் டிசீஸை குணப்படுத்துறதுக்கு ஜீன் தெரப்பி அப்படிங்கிறதெல்லாம் வந்துருச்சு. சரியா? ரைட். நைட் பிளைனஸ், கன்ஜெக்டிவிட்டிஸ், கலர் பிளைனஸ் இதான் வந்து டிசீஸ் அஃபெக்டிங் பை ஐஸ், கண்களை பாதிக்கக்கூடிய நோய்கள். அப்ப என்னென்ன பார்த்துருக்கோம்? பாக்டீரியல் டிசீஸ், அதன் மூலமாக வரக்கூடிய பிளான்ட்ஸ்ல ஏற்படக்கூடிய நோய்கள், அனிமல்ஸ்ல ஏற்படக்கூடிய நோய்கள் என்னென்ன. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா புரோட்டீன் டெஃபிஷியன்சி, மினரல் டெஃபிஷியன்சி, பற்களை பாதிக்கும் நோய், டீத்து, அதுக்கப்புறம் ஐஸ், இது பாதிக்கக்கூடிய நோய்கள். ஓகேங்களா? இது ஒரு கேட்டகரி முடிஞ்சு. நெக்ஸ்ட் வைரஸ் மூலமா ஏற்படக்கூடிய நோய்கள், வைரல் டிசீசஸ் ஆஃப் இன்ஹியூமன் பீயிங்ஸ். வைரஸ் மூலமா ஏற்படக்கூடிய நோய்கள் மனிதர்களுக்கு. காமன் கோல்டு, சாதாரண சரி. அடுத்து மம்ஸ், புட்டாளம்மை. அதுக்கு பேர் இன்னொரு தமிழ்ல என்ன பேர் அப்படின்னா பொண்ணுக்கு வீங்கி என்று அழைப்பார்கள். அந்த நோயினுடைய காசட்டிவ் ஏஜென்ட் அது எதை பாதிக்குது? மூணுமே கொடுத்துருக்காங்க. மூணுமே ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கலாம். மம்ஸ் வந்து சலைவரி கிளான்ஸை பாதிக்கும். மீசல்ஸ் தட்டமை அப்படிங்கிறது ஸ்கின் ரெஸ்பிரேட்டரி ட்ராக், சுவாச பாதையை பாதிக்கும். அந்த நோய் காரணப்பட ரூபல்லா வைரஸ், வைரல் ஹெப்பாட்டிட்டிஸ், லிவரை பாதிக்கக்கூடியது. சிக்கன் பாக்ஸ், வேரிசெல்லா சோஷியல் வைரஸ், ரெஸ்பிரேட்டரி ட்ராக், ஸ்கின், நர்வஸ் சிஸ்டம் பாதிக்கும். போலியோ வைரஸ், வெறும் போலியோ வைரஸ் தான். ஆர்என்ஏ வைரஸ் அந்த வகையை சேர்ந்தது. இன்டெஸ்டைன், பிரெயின், ஸ்பைனல் கார்டை பாதிக்கும். டெங்கு ஃபீவர், டெங்கு வைரஸ், சிக்கன் குனியா, ஆல்பா வைரஸ் அல்லது தோஹா வைரஸ் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து என்னது? வைரஸ் மூலமா ஏற்படக்கூடிய டிசீஸ். 8 டிசீஸ் வைரஸ் மூலமா ஏற்படக்கூடியது. என்ன? காமன் கோல்டு, மம்ஸ், மீசல்ஸ், ஹெப்பாட்டிட்டிஸ், சிக்கன் பாக்ஸ், போலியோ வைரஸ், டெங்கு ஃபீவர் அண்ட் சிக்கன். ஓகேங்களா? அப்ப இதுவரை என்ன பார்த்திருக்கோம்? பாக்டீரியா மூலமாகவும் வைரஸ் மூலமாகவும் பரவக்கூடிய நோய்கள் பார்த்திருக்கோம். புரியுதுங்களா? ஓகே ரைட். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா வில் பி கண்டினியூ. ஓகேங்களா? ஒரு சின்ன பிரேக் மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே.
Okay, morning. Welcome back to the session. Next பார்த்தலாமா? எல்லாருக்கும் ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா? ஆடியோ வீடியோ கிளியரா இருக்குல்ல? ஓகே, குட். The next one பார்க்கலாம். The disease caused by புரோட்டோசோவா. புரோட்டோசோவாக்கள் மூலம் ஏற்படக்கூடிய டிசீஸ். புரோட்டோசோவாக்கள் மூலம் ஏற்படக்கூடிய நோய்கள். எடுத்துக்காட்டு மலேரியா. மலேரியா உண்டாகக்கூடிய நோய் காரணம் பேர் என்ன பேருங்க? பிளாஸ்மோடியம். பேரு ஆல்ரெடி இதை நான் பார்த்துட்டோம். சரிங்களா? பிளாஸ்மோடியம் அமீபிக் சீதபேதி நோய் உண்டாக்கக்கூடிய நோய் காரணம் பேரு எண்டமிபா ஹிஸ்டோலைட்டிகா. ரொம்ப முக்கியமானது. எண்டமிபா ஹிஸ்டோலைட்டிகா. சரியா? ஸ்லீப்பிங் செகண்ட் தூக்கவியது ட்ரிபனோசோமா புரூசி. அடுத்து காலாசர் லீஷ்மோனியா தோனவானி. இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். மலேரியா மாதிரி இதுவும் ரொம்ப முக்கியமானது தான். லீஷ்மோனியா தோனவானி அப்படிங்கிறது முக்கியமான ஒரு டிசீஸ். புரோட்டோசோவாக்கள் மூலமாக. ரொனால்ட் ராஸ் is an Indian born British doctor. Is famous for his work concerning the மலேரியா நோய் பற்றிய ஆராய்ச்சிக்காக இவர் வந்து நோபல் பரிசை பெற்றார் 1902. ஓகேங்களா? அந்த மலேரியா நோய் எதனால உண்டாகுது, அது எப்படி பரவுகிறது, ஸோ அது பரவக்கூடிய நிலைமைகள் என்ன அப்படிங்கிறத பத்தி என்ன பண்ணியிருப்பாரு, ஆராய்ச்சி பண்ணியிருப்பாரு. அதற்காக 1902 ஒரு நோபல் பரிசு பெற்றிருப்பார். கேட்கலாம் ஒரு கொஸ்டின், மலேரியா பற்றிய ஆய்வுக்காக நோபல் பரிசு வென்றவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ரொனால்ட் ராஸ். இல்லது மலேரியா மற்றும் மலேரியா வகைகள் மற்றும் மலேரியாவுடைய நோய் பரவும் முறைகள் இதை பற்றி விளக்கிய அறிஞர் யாருன்னு கேட்டாலும் ரொனால்ட் ராஸ் அவர்கள். சரியா? டிசீஸ் காஸ்ட் பை வார்ம்ஸ். புழுக்கள் மூலமா ஏற்படக்கூடியது. தனியா பார்த்தோம்ல ஃபிலேரியாசிஸ் யானை கொள்ளை நோய் உண்டாக்கக்கூடியது உச்சரேரியா பான்கராப்டி. உச்சரேரியா பான்கராப்டி. உருளை புழு நோய் எஸ்காரியாசிஸ் லூம்ப்ரிகைட்ஸ். எஸ்காரியாசிஸ் லூம்ப்ரிகைட்ஸ். அடுத்து டீனியாசிஸ் சொல்லிடம் அப்படிங்கிறது வார்ம்ஸ், புழுக்கள் மூலமா ஏற்படக்கூடிய நோய். மஸ்கிட்டோஸ் தனிப்பட்ட முறையில் சொன்னோம். கொசுக்கள் மூலமா ஏற்படக்கூடியது. கொசுக்கள்னா என்ன அப்படிங்கிறது. வேர்டு மஸ்கிட்டோ இஸ் a ஸ்பானிஷ் வேர்டு. அது ஒரு ஸ்பெயினிஷ் வார்த்தை. அது பேர் என்னன்னா சிறிய ஈ என்பது. ஆடியோன்றாங்களே கேக்குது. ஓகே, எல்லாருக்கும் கேக்குது. ஸோ உங்களுடைய நெட்வொர்க் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? ரைட். இதனுடைய ஆயுட்காலம் பார்த்தோம்னா 42 56 நாட்கள். ஃபீமேல் மஸ்கிட்டோ. மேல் மஸ்கிட்டோ 10 days. ஸ்பீடு வந்து 1.6 2.4 km/h பரவும். இதனுடைய சயின்டிபிக் நேம் க்ளூசிடே அப்படிங்கிறது மஸ்கிட்டோஸோடைய சயின்டிபிக் நேம். சரி, டைப்ஸ் பார்த்தோம்னா 3 வகையான டைப்ஸ் இருக்கு. அனாஃபிலஸ், கியூலக்ஸ் மற்றும் ஏடிஸ். அனாஃபிலஸ் மூலமாக பரவக்கூடிய நோய் மலேரியா. கியூலக்ஸ் மூலமாக ஏற்படக்கூடியது யானைக்கால் நோய். ஏடிஸ் மூலமாக பரவக்கூடியது டெங்கு ஃபீவர், ஜிகா வைரஸ், சிக்கன் பாக்ஸ், எல்லோ ஃபீவர். அந்த எல்லோ ஃபீவர் இதான் வந்து ஃபர்ஸ்ட் மஸ்கிட்டோ ஸ்ப்ரெட்டிங் டிசீஸ். முதலில் ஃபர்ஸ்ட் மஸ்கிட்டோ ஸ்ப்ரெட்டிங் டிசீஸ். முதலில் கொசுக்கள் மூலம் பரவிய நோய் எது அப்படின்னா மஞ்சள் காய்ச்சல். எந்த கொசுக்கள் மூலமா? யாருங்க கமெண்ட் பண்ணிருக்குது? என்ன கமெண்ட் பண்ணிருக்காங்க? பார்த்துடலாம். ஆடியோ இஸ் கிளியர் சார். ஓகே, குட். அப்ப முதலில் கொசுக்கள் மூலமா பரவிய நோய் எது அப்படின்னா மஞ்சள் காய்ச்சல். அந்த பரப்பிய கொசு எது அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுங்க? என்ன கொசு? ஏடிஸ் கொசு. சரிங்களா? ஏடிஸ் கொசு. ஆக்சுவலி ஏடிஸ் ஃபுல் நேம் வந்து ஏடிஸ் எகிப்சி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஏடிஸ் மஸ்கிட்டோ தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஃபங்கல் டிசீஸ் பூஞ்சைகள் மூலமா ஏற்படக்கூடிய டிசீஸ். ஃபங்கல் டிசீஸ் பூஞ்சைகள் மூலமா ஏற்படக்கூடிய டிசீஸ். ஆஸ்துமா நோய் உண்டாகக்கூடியது ஆஸ்பரசிஸ் ஃபியூமிகேட்டஸ், முடி உதறல், பேட்னஸ், டீனியா கேபிட்டிஸ்,
சேற்றுப்புண், டீனியா பீடிஸ், படர்தாமரை, ரிங்வார்ம், ட்ரைகோபெட்டான், வெரிகோசம், ஸ்கேபிஸ், சொரிசிரங்கு, அகாரிகஸ் ஸ்கேபி, இது எல்லாமே பூஞ்சை மூலமா ஏற்படக்கூடிய நோய்கள். எழுதியணும் கண்டிப்பாக. பூஞ்சை நோய்கள், பூஞ்சைகள் மூலமா ஏற்படக்கூடிய நோய்கள். ஓகே, ஸோ ஆஸ்துமா ரொம்ப முக்கியமானது, அடிக்கடி கேட்பாங்க. ஆஸ்துமா, அஸ்பெரிசில்லஸ் ஃபியூமிகேட்டஸ் அப்படின்ற நோய் காரணி. இது இந்த நோய்க்கான காரணி. ஓகேங்களா. செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், பாலினத்தின் மூலம், பாலின நோய்கள் என்று சொல்வார்கள். பாலின நோய்கள். செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்ல பாக்டீரியா வகையும் இருக்கு, வைரஸ் வகை இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், பாக்டீரியா வகை டிசீஸ் கொனோரியா மற்றும் சிபிலிஸ், கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். காசெட்டிவ் ஏஜென்ட் நீசெரிசியா, அதாவது கொனோரியா டிசீஸை பரப்பக்கூடிய காசெட்டிவ் ஏஜென்ட் நிச்சேரியா கொனோரியா அப்படிங்கிறது அவருடைய நோய் காரண பேர். அதே மாதிரி சிபிலிஸ்னா ட்ரிபனோமா பாலிடம். ஓகே, மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், டிஷ்யூ அஃபெக்டட், சிம்டம்ஸ் இதெல்லாம் தேவையில்லை. பட் டிசீஸ் மட்டும் காசெட்டிவ் ஆர்கானிசம்ஸ் ரொம்ப முக்கியமானது. தட் மீன்ஸ் காசெட்டிவ் ஏஜென்ட் நோய் காரணியோட பேர். அதே மாதிரி ஜெனிட்டல் ஹெர்ப்ஸ், ஜெனிட்டல் வாட்ஸ், இதனால ஏற்படக்கூடிய நோய் காரணி, அதை ஏற்படுத்தக்கூடிய நோய் காரணி. அது மட்டும் போதும். இந்த 3 கேட்டகரி தேவையில்லை. மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் தேவையில்லை, படிக்க தேவையில்லை. எந்த டிஷ்யூ அஃபெக்ட் ஆகும், சிம்டம்ஸ் இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு கூட இருந்தால் கூட போதும். ஓகே, இது வந்து இதெல்லாம் தேவையில்லை. பட் ரீட், இதை மட்டும் என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. பட் இது ரெண்டும் கம்பல்சரி படிக்கணும். பாக்டீரியா வகையா, வைரஸ் வகையா, என்ன டிசீஸ், அந்த நோயை உண்டாக்கூடிய நோய் காரணியோட பேர், அந்த நோயை உண்டாக்கூடிய நோய் காரணியோட பேர் தெளிவாக படிக்கணும், கம்பல்சரி படிக்கணும். ஓகேங்களா. இதெல்லாம் பாலினத்தின் மூலம் பரவக்கூடிய நோய், பாலின நோய்கள் என்று அழைப்பார்கள். செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். சரியா. இதுவரை நான் பார்த்தது என்னங்க, 4 கேட்டகரிஸ் பார்த்துட்டோம். என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் பாக்டீரியா பார்த்துட்டோமா, பாக்டீரியா பார்த்துருவோம். ரெண்டாவது என்ன பார்த்தோம், வைரஸ் மூலமா ஏற்படக்கூடியது பார்த்தோம். ரெண்டு 1 புரோட்டோசோவா மூலம் ஏற்படக்கூடிய நோய்கள், அதுலயுமே எல்மித்த டிசீஸ் பார்த்துரும். 4th 1 ஃபங்கல் டிசீஸ். சரிங்களா. இது எல்லாமே பார்த்துட்டோம் கம்யூனிகபிள் டிசீஸ்ல. இதுக்கு அடுத்து கூடுதலா தெரியக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான் பார்க்க போறோம். நேம் ஆஃப் டிசீஸ், டிசீஸோட நேம் இந்த பக்கம் இருக்கு. எந்த பாய்சன், அதாவது இந்த மூலமாக இந்த நோய் ஏற்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், லெட்டின் மூலமாக இந்த நோய் ஏற்படுது, கேட்மின் மூலமாக இந்த நோய் ஏற்படுது. கழிவுகள், லெட் கழிவுகள்னா காரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. காரிய கழிவுகள் மூலம் ஏற்படக்கூடிய நோய் லம்பிசம். ஓகேங்களா. இதுல வந்து எல்லாத்தையும் படிக்கணும்ல, ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னா, காட்மியம் கழிவுகள் மூலமா ஏற்படக்கூடியது, மெர்க்குரி மூலமா ஏற்படக்கூடியது, அப்புறம் வந்து காட்டன் டஸ்ட் மூலமா ஏற்படக்கூடியது. இதெல்லாம் வந்து அதிகமா கேட்பாங்க. ஓகே, லெட்டின் மூலமா ஏற்படுறது பிளம்பிசம். இட்டாய் கேட்ட கொஸ்டின், ப்ரீவியஸ் கொஸ்டின். காட்மியம் மூலமா ஏற்படுகிற நோய் கேட்ட கொஸ்டின். இட்டாய். மெர்க்குரி, பாதரசம். மெர்க்குரி என்னங்க, பாதரசம். பாதரசம் மூலமா ஏற்பட்ட ஒரு நோய், இதுவுமே ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். மினாமிட்டா டிசீஸ் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மினாமிட்டா நோய். ஓகேங்களா. இட்டாய் எந்த கழிவுகள் மூலமாக ஏற்படக்கூடிய நோய் அப்படின்னா, காட்மியம் கழிவுகள் மூலம். சரியா. மற்றெல்லாம் ஜஸ்ட் ரைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பிரவுன் லங் டிசீஸ். பிரவுன் லங் டிசீஸ் பேர் என்ன பேருங்க, பழுப்பு நுரையீரல் நோய். காட்டன் டஸ்ட், பருத்தி டஸ்ட் மூலமா ஏற்படக்கூடியது, பருத்தி மாசுக்கள் மூலமா ஏற்படக்கூடியது. இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஒயிட் லங் டிசீஸ் ஆஸ்பெட்டாஸ் மூலமா ஏற்படக்கூடியது, கோல் டஸ்ட் நிலக்கரி டஸ்ட் மூலமா ஏற்படக்கூடியது, பிளாக் லங் டிசீஸ் இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். அயன் டஸ்ட் மூலமா சிடோரசிஸ், சிலிகா டஸ்ட் மூலமா ஏற்படக்கூடியது சிலிகோசிஸ். இதெல்லாம் வந்து நேம் ஆஃப் த டிசீஸ், அவருடைய பாய்சனிங் எஃபெக்ட். ஓகேங்களா. இதுவரை கிளியரா இருக்கா? நேம் ஆஃப் த டிசீஸ், அதனுடைய பாய்சனிங் எஃபெக்ட் எதன் மூலமா ஏற்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது தடுப்பூசி. இப்போ நோய்கள் இருந்துச்சுன்னா அந்த நோய் வராமல் தடுக்கக்கூடிய தடுப்பூசியோட பேர் தெரியும். ஓகேங்களா. தடுப்பூசி பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ இம்யூனைசேஷன் இஸ் a process of developing a resistance to infection by administration of antigens or antibodies. The inoculation of vaccine into the body to prevent the disease, அதாவது நோயினை தடுப்பதற்காக, அந்த நோயினை எதிர்ப்பதற்காக தடுப்பு மருந்தினை உட்செலுத்தி நோயினை தடுக்கும் செயல் பேர் என்ன பேரு, வேக்சினேஷன். தட் மீன்ஸ் தடுப்பூசி போடுதல் என்று பெயர். தடுப்பூசி போடுதல். இப்ப நோய் எதிர்ப்பு திறனாற்றல் என்பது ஆன்டிஜன்களையோ அல்லது ஆன்டிபாடிகளையோ, அது ரெண்டுமே நோய் எதிர்ப்பு பொருட்கள் கொடுத்து நோய்க்கு எதிராக தடுப்பினை ஏற்படுத்தும் செயலுக்கு பேர் தான் என்ன பேரு, நோய் எதிர்ப்பு திறனாற்றல். தட் மீன்ஸ் இம்யூனைசேஷன்.
Okay, vaccines are two types, that is live vaccine and killed vaccine. உயிருள்ள தடுப்பூசிகள், உயிரற்ற தடுப்பூசிகள் என்று இரண்டு வகை இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கிறது லைவ் வேக்சின், உயிருள்ள தடுப்பூசிகள். They are prepared from the living organism. லிவிங் ஆர்கானிசம்னா லைக் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்ல இருந்து எடுக்கப்படக்கூடிய தடுப்பூசிகளுக்கு பேர் தான் உயிருள்ள தடுப்பூசிகள். உயிர் வாழும் உயிரிகளிடமிருந்து பெறப்படுகிறது, தயாரிக்கப்படுகிறது. ஓகேங்களா? எடுத்துக்காட்டு பிசிஜி. இப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, பிசிஜி, போலியோ சொட்டு மருந்து, இதெல்லாம் வந்து உயிருள்ள தடுப்பூசி. Which one of the following is called living vaccine அல்லது live vaccine அப்படின்னு கேட்டாங்கன்னா, பிசிஜியோ அல்லது போலியோவோ இருந்துச்சு அப்படின்னா இது ரெண்டும் லைவ் வாக்சின், உயிருள்ள தடுப்பூசி என்று அழைக்கப்படக்கூடியது. சரிங்களா? நெக்ஸ்ட் கில்டு வேக்சின், கொல்லப்பட்ட அல்லது உயிரற்ற தடுப்பூசி மருந்துகள். மைக்ரோ ஆர்கானிசம், பாக்டீரியா, வைரஸோ killed by heat or chemicals are called killed vaccines அப்படின்னு சொல்லக்கூடியது. they require the எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா டைஃபாய்டு வேக்சின், காலரா வேக்சின், பெர்டூசிஸ் வேக்சின், இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொல்லப்பட்ட தடுப்பூசி அல்லது உயிரற்ற தடுப்பூசி அல்லது உயிரற்ற தடுப்பூசி. உயிருள்ள தடுப்பூசி எது, உயிரற்ற தடுப்பூசி எது, ரெண்டுக்குள்ள வித்தியாசம் புரியுது இல்லையா? புரியுதுங்களா? The process of vaccination is introduced by Edward Jenner. According to the World Health Organization, a Jennerian vaccine is limited by smallpox. ஓகேங்களா? முதலில் எட்வர்டு ஜென்னர் தான் என்ன பண்ணாரு, தடுப்பூசி இடுதல் என்றும் என்ற நிகழ்வினை அறிமுகப்படுத்தினார். இவருடைய ஆய்வின், உலக சுகாதார நிறுவனத்துடைய ஆய்வின்படி இந்த பெரியம்மை நோய் அப்படிங்கிற அந்த நோயானது இந்த ஜென்னருடைய தடுப்பூசி மூலமா தான் அழிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்போ முதல்ல வேக்சினேஷன் அப்படிங்கறத கண்டுபிடிச்சாரு எட்வர்டு ஜென்னர். அதே மாதிரி லூயிஸ் பாஸ்டர் அவர்கள், இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். லூயிஸ் பாஸ்டர் முக்கியமான ஒரு அறிஞர். இவர் பார்த்தோம் அப்படின்னா சிக்கன் பாக்ஸ், காலரா, ஆந்த்ராக்ஸ் இந்த மாதிரி நோய்களுக்கு எதிராக தடுப்பூசி கண்டுபிடித்தவர். ஓகேங்களா? பாய்ச்சரைசேஷன் என்று சொல்லக்கூடிய பாய்ச்சரைசேஷன் கேள்விப்பட்டவங்க நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பாய்ச்சரைசேஷன், பால் பதனிடுதல். எத்தனை டிகிரி செல்சியஸ்ல பாலை கொதிக்க வைப்பாங்க? வெரி குட், 63 டிகிரி. ஓகேங்களா? சடனா என்ன பண்ணுவாங்க, பால் போடுவாங்க. ஓகே, அதான் வந்து பால் பதனிடுதல். ஓகே, குட். அதன் மூலமாக அந்த புரதங்கள் என்ன பண்ணும், மேல இருக்கிற அந்த புரதங்களை என்ன பண்ணும் அப்படின்னா இது பண்ணி அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க, ரொம்ப நாள் நீடிச்சிருக்கணும் அப்படின்ற. ஓகே, இம்யூனைசேஷன் ஷெட்யூல், எதிர்த்திறநூற்றல் அட்டவணை. இது எல்லாத்தையும் படிக்கணுமா சார்? ஃபர்ஸ்ட் 3 கம்பல்சரியா படிச்சு வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் டோஸ் 3, முதல் 3 பிறந்த குழந்தைக்கு 15ஆம் நாள்ல 6வது வாரத்துல கொடுக்கக்கூடிய அந்த வேக்சினோட பேரு. ஃபர்ஸ்ட் இதான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பிறந்த குழந்தைக்கு போடக்கூடிய தடுப்பூசி எது அப்படின்னா பிசிஜி. 15 நாள்ல போடக்கூடியது ஓரல் போலியோ. 6th வீக்ல டிபிடி மற்றும் போலியோ. இப்போ இதில் டிபிடி, எம்எம்ஆர், வந்து டிஏபி, டிடி, டிடி, இதெல்லாம் என்ன, வாட் இஸ் த மீனிங், எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். சரியா? பிறந்த குழந்தைக்கு போடக்கூடிய தடுப்பூசி பேர் என்ன பேருங்க? பிறந்த குழந்தைக்கு போடக்கூடிய தடுப்பூசி பேர் என்னங்க? பிசிஜி. பிறந்த குழந்தைக்கு போடக்கூடிய தடுப்பூசிக்கு பேரு பிசிஜி, மறந்துடக்கூடாது. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பிசிஜி அப்படிங்கிறது நெக்ஸ்ட் பார்க்கலாம். The World Health Organization in the year of 1970, 1970 தான் இந்த வேக்சினேஷன் டேபிள் அப்படிங்கிறத என்ன பண்றாங்க, ரிலீஸ் பண்றாங்க. What is the meaning of BCG? Bacillus calmette-guerin. Bacillus calmette-guerin. இதுதான் வந்து BCG என்பதன் விரிவாக்கம். This was prepared by 2 French workers, Calmette மற்றும் Guerin. அவங்க வந்து கண்டுபிடிச்சதுனால அவங்களோட பெயரை வந்து இங்க என்ன பண்ணியிருப்பாங்க, பெயர் வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ பிசிஜி 1908 இருந்து 21க்குள்ள அந்த ஆண்டுகளின் முடிவில் உருவாக்கப்பட்டது. அப்போ 21ல 1921ல பிசிஜி என்பது உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து டிபிடி, ட்ரிபிள் வேக்சின். என்ன ட்ரிபிள் வேக்சின்? டிப்தீரியா, பெர்டூசிஸ், டெட்டனஸ். இந்த 3 நோய்களுக்கு தடுக்க போடக்கூடிய தடுப்பூசி பேரு டிபிடி. என்ன பேருங்க? டி மீன்ஸ் டிப்தீரியா, பி மீன்ஸ் பெர்டூசிஸ், டி மீன்ஸ் டெட்டனஸ். இந்த 3 நோய்களை தடுக்க இந்த மருந்து பயன்படுகிறது. எம்எம்ஆர், மம்ஸ், மீசல்ஸ், ரூபெல்லா. மம்ஸ், மீசல்ஸ், ரூபெல்லா. ஓகேங்களா? பொண்ணுக்கு வீங்கி, தட்டம்மை மற்றும் ரூபெல்லா தடுப்பூசி. பொண்ணுக்கு வீங்கி, ரூபெல்லா மற்றும் தட்டம்மை, இந்த 3 நோயை உண்டாக்கக்கூடிய, இந்த 3 நோயை தடுக்கக்கூடிய மருந்துக்கு பேர் எம்எம்ஆர். டிடி
டிடி மீன்ஸ் டிப்தீரியா மற்றும் டெட்டனஸ். டிப்தீரியா மற்றும் டெட்டனஸ் இந்த நோய்க்கு எதிராக போடக்கூடிய தடுப்பூசி பேர் டிடி. டிடி டெட்டனஸ் டாக்சைடு அப்படின்னு. டிடி என்பது வேறு, டிடி என்பது வேறு. ஓகே, அது பாக்டீரியாவின் நச்சு அப்படின்னு சொல்லக்கூடியது. டைஃபாய்டு, பாராடைஃபி ஏ, பாராடைஃபி பி. டைஃபாய்டுனா டி, பாராடைஃபி ஏ, பாராடைஃபி பி, அப்ப டேப் அப்படின்னு பேரு. இதெல்லாம் வந்து எக்ஸ்பேன்ஷன், அதோட விரிவாக்கங்கள். விரிவாக்கங்கள் தெரியும். ஃபர்ஸ்ட் ஒன் பிசிஜி அதனால வந்துச்சு அப்படின்னு தெரியும். ஏன்னா முதலில் போடப்பட்ட தடுப்பூசி. ஓகே, இதுவரை கிளியரா இருக்கா? வேக்சின் என்னது, வாட் பை வேக்சின் அப்படிங்கறத பார்த்தோம். 2 வகையான வேக்சின் இருக்கு, லைவ் வேக்சின், கில்டு வேக்சின். உயிரோட தடுப்பூசி மற்றும் கொல்லப்பட்ட தடுப்பூசி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா முதல்ல ஸ்மால் பாக்ஸுக்கு தடுப்பூசி என்பதை அறிமுகப்படுத்தியவர் யாரு? டோடி ஜென்னர். நெக்ஸ்ட் லூயிஸ் பாய்ச்சர், ஆந்த்ராக்ஸ், சிக்கன் பாக்ஸ், காலராவுக்கு. அடுத்து பார்த்தோம்னா இம்யூனைசேஷன் ஷெட்யூல். எல்லாருக்கும் கேக்குதுல? ஆடியோ கிளியரா இருக்குல்ல? இம்யூனைசேஷன் டேபிள். அப்புறம் வந்து ஒவ்வொருத்துக்கும் விரிவாக்கம் என்ன, பிசிஜினா என்ன, டிபிஜினா என்ன, எம்எம்ஆர், டிடி, டிடி, டேப், இது கூடிய விரிவாக்கம் என்ன. சரியா? இதுவரையும் கிளியரா இருக்கு எல்லாருக்கும்? எஸ், இதுவரைக்கும் எல்லாருமே கிளியர், எல்லாருக்குமே ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது டிசீசஸ் அண்ட் டெஸ்ட். நோய்கள் இருக்கு, அந்த நோய்க்கான சோதனைகள், பரிசோதனைகள்னு சொல்லலாம், எது வேணா சொல்லலாம். எல்லாமே படிச்சுதாகணும். ஆர்டிபிசிஆர் டெஸ்ட், இது கம்பல்சரி தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஆர்டிபிசிஆர் டெஸ்ட், கொரோனா வைரஸ், இன்ஃப்ளூயன்ஸா. ஓகேங்களா? அடுத்து வைடல் டெஸ்ட், டைஃபாய்டு நோய்க்கு வைடல் டெஸ்ட் அப்படிங்கிறது டைஃபாய்டு நோய்க்கு. கான்டெக்ட் டெஸ்ட், கான்டெக்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது எந்த நோய்க்கு? டிபி, டியூபர்குலோசிஸ் கேட்டிருந்தாங்க ரீசெண்ட் டைம்ல டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின். அடுத்து பார்த்தோம்னா ஸ்கிக் டெஸ்ட். ஸ்கிக் டெஸ்ட் எதுக்காக? டிப்தீரியா, டிப்தீரியா. அடுத்து பார்த்தோம்னா எய்ம்ஸ், எய்ம்ஸ்ன்றது கேன்சருக்காக. எய்ம்ஸ்ன்றது எய்ம்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது கேன்சருக்காக, எஸ்பெஷலி சம் டைப் ஆஃப் கேன்சர், எல்லா டைப்பும் இல்லை. அடுத்து T3 அண்ட் T4 டெஸ்ட், தைராய்டு. Carnicute டெஸ்ட், டெங்கு ஃபீவர். இதுவும் ரீசெண்டா கேட்ட கொஸ்டின். எலைசா, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இது ரெண்டுமே. எலைசா அப்படிங்கிறது ஐடென்டிபிகேஷன் டெஸ்ட் ஆஃப் எய்ட்ஸ், எய்ட்ஸ் நோயை கண்டறியும் சோதனை. வெஸ்டர்ன் பிளாட் அப்படிங்கிறது கன்ஃபர்மேஷன் டெஸ்ட் ஆஃப் எய்ட்ஸ். வெஸ்டர்ன் பிளாட் என்பது எய்ட்ஸ் நோயை உறுதிப்படுத்தும் சோதனை. சரியா? இந்த சோதனைகள் ரொம்ப முக்கியம். ஆர்டிபிசிஆர், ஆர்டிபிசிஆர் உடைய விரிவாக்கம் சம்டைம்ஸ் கேட்கலாம். ஏன்னா இது ரீசெண்ட் டைம்ல கொரோனா வைரஸ் டெஸ்ட்னால கேட்கலாம். என்ன பேருங்க சொல்ல முடியுமா? ஆர்டிபிசிஆர்னா ரியல் டைம் ஆர்டி, ரியல் டைம் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ், டிரான்ஸ்கிரிப்டேஸ் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். ரியல் டைம் ரிவர்ஸ் ஆர் டி பி பி. ரியல் டைம் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். ரியல் டைம் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். ரியல் டைம் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். எதுக்காக மறுபடியும் சொல்றேன்னா மேபி கேட்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிசி எக்ஸாம்ல ஒரு கேட்டிருந்தாங்க, ஆர்டிபிசிஆர்ல டி என்பது எதை குறிக்கும் கேட்டிருந்தாங்க. கேட்ட கொஸ்டின் தான் கேட்ட கொஸ்டின். அடுத்து ஃபாதர் ஆஃப் மெடிக்கல் ஃபீல்ட்ஸ், மருத்துவத்துறைகளின் தந்தை. ஹோமியோபதி மருத்துவத்தின் தந்தை சாமுவேல் ஹென்மேன். சித்த மருத்துவத்தின் தந்தை அகஸ்தியர். ஆயுர்வேத மருத்துவத்தின் தந்தை சரகா சம்ஹிதா. சரியா? யுனானி மருத்துவத்தின் தந்தை ஹிப்போக்ரேட்டஸ். சர்ஜரி அறுவை சிகிச்சையின் தந்தை ஜோசப் லிஸ்டர். கீமோதெரபி அதை பற்றி ஐக்ரலிஸ், பாலிக்ரலிஸ். யோகா மருத்துவத்தின் தந்தை பதஞ்சலி. அது சொல்லி அவர் முனிவர். இது மருத்துவத்துறைகளின் தந்தை. இதுவுமே கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ், இதுவுமே கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். பார்க்கலாமா சார்? பார்க்கலாமா?
புரியல மேடம்? இல்ல மேக்ஸிமம் கேட்கக்கூடியது இல்லை. இப்போ இதுல நம்ம அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்பென்ஷன் பார்த்தோம்னா ஒய்டலுக்கு எக்ஸ்பென்ஷன் தெரிஞ்சாகணும், எய்ம்ஸுக்கு எக்ஸாம்பிள், T3 T4 எக்ஸாம்பிள் இதெல்லாம் தெரிஞ்சாகணும். ரொம்ப டீட்டெயிலாம் வேண்டாம். RT-PCR வந்து கொரோனா டெஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் மேபி கேட்கலாம், வாய்ப்புகள் இருக்கு. எலிசாவும் தெரிஞ்சு வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. சரியா? ஓகே, ஃபாதர் ஆஃப் மெடிக்கல் ஃபீல்ட்ஸ், மருத்துவத்துறைகளின் தந்தை புரிதான். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ், இதுவும் ரொம்ப முக்கியம் தான், முக்கிய தினங்கள். அதுவும் இம்பார்ட்டன்ட் டேஸ் அபவுட் தி ஹெல்த், டிசீசஸ் ஓரியன்டான ஹெல்த் அண்ட் டிசீசஸ் ஓரியன்டான டிசீஸ். புரியல எது மேடம்? சரி கேட்கல மேடம். டேவார்மிங் டே கேட்டிருந்தாங்களா? ஓகே ஓகே, குட் குட். இதுல வரக்கூடிய எல்லா டேஸுமே ரொம்ப முக்கியம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஏஇ எழுதுறீங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ஏஇ எழுதுறீங்க அப்படின்னா இந்த ஸ்லைடு, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல இருக்கு பாத்தீங்களா, வேர்ல்டு ஹெல்த் டே, வேர்ல்டு மலேரியா டே, வேர்ல்டு எய்ட்ஸ் டே, வேர்ல்டு நோ டொபாக்கோ, சாரி வேர்ல்டு நோ டிபி டே, நேஷனல் டிவார்மிங் டே, அயோடின் டெஃபிஷியன்சி டே, வேர்ல்டு யோகா டே. இது கம்பல்சரி படிக்கணும். பிகாஸ் 6th to 12th வரை இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸ்ல இவ்வளவு டேஸ், இந்த டேஸ் மட்டும் தான் கொடுக்கும். ஆனா எக்ஸ்ட்ராவும் படிச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ஆர்பி எக்ஸாம், அதர் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு இதோட சேர்த்து இந்த டேயும் படிச்சு வச்சுக்கணும். ஒவ்வொன்றா பார்க்கலாம். வேர்ல்டு ஹெல்த் டே, டிஎன்பிஎஸ்சி ஆர்ஆர்பி எக்ஸாம் படிக்கிறவங்களும் கம்பல்சரி இது படிச்சுட்டா நல்லதுதான். உலக சுகாதார தினம் ஏப்ரல் 7, வேர்ல்டு மலேரியா டே, உலக மலேரியா தினம் ஏப்ரல் 25, வேர்ல்டு எய்ட்ஸ் டே டிசம்பர் 1, உலக காசநோய் இல்லாத தினம் மார்ச் 24. காசநோய் இல்லாத தினம் சொல்லலாம், காசநோய் ஒழிப்பு தினம்னு சொல்லலாம், இது வேணா சொல்லலாம். ஓகே ரைட். நேஷனல் டிவார்மிங் டே, இப்போ சொன்னாங்கல்ல அந்த மாதிரி ஏஇ எக்ஸாம்ல கேட்டிருந்ததா சொன்னாங்க. குட். தேசிய குடற்புழு நீக்க நாள் பிப்ரவரி 10. அயோடின் டெஃபிஷியன்சி டே, அயோடின் குறைபாட்டு தினம் அக்டோபர் 21. உலக யோகா தினம், இதுவுமே ப்ரீவியஸ் கொஸ்டின், ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஜூன் 21. ஓகேங்களா? இதோட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தெரியக்கூடியது என்ன அப்படின்னா வேர்ல்டு கேன்சர் டே ஆல்ரெடி பார்த்துட்டோம், பிப்ரவரி 4. தொழுநோய் நாள் ஜனவரி 30. பிளேரியாசிஸ் யானைக்கால் நோய் தினம் ஆகஸ்ட் 20. அண்ட் ஆல்சோ உலக கொசுக்கள் தினம் ஆகஸ்ட் 20. ஓகேங்களா? யானைக்கால் நோய் தினம், அதே மாதிரி கொசுக்கள் தினமும் அதே டைம். வேர்ல்டு மஸ்கிட்டோ டேவும் ஆகஸ்ட் 20 தான். யானைக்கால் நோய் தினம்னாலும் சரி, கொசுக்கள் தினம்னாலும் சரி. ஆட்டிசம் அவேர்னஸ் டே ஏப்ரல் 2. மன வளர்ச்சி குன்றியோர் விழிப்புணர்வு தினம். டயாபிட்டிஸ் நீரிழிவு நோய் தினம், சர்க்கரை நோய் தினம்ன்றது முன்னாடி கேட்டிருந்தாங்க. பட் இப்பெல்லாம் வந்து நீரிழிவு நோய் தினம், நீரிழிவு நோய் தினம். டயாபிட்டிஸ் இருக்காங்க, சர்க்கரை வியாதின்னு சொல்றாங்க இல்லையா, டயாபிட்டிஸ் டே. ரேபிஸ் தினம் என்று அழைக்கப்பது செப்டம்பர் 28. ஓகே, இதுதாங்க வந்து நம்மளுக்கு டிசீசஸ்ல தெரியக்கூடியது. ஓகேங்களா? டிசீசஸ் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டா என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைப்ஸ் பார்த்தோமா, ஃபர்ஸ்ட் டைப்ஸ் பார்த்தோம். ஓகேங்களா? அது அக்யூரன்ஸை பொறுத்ததாக இருக்கட்டும், இல்லை வந்து தோன்றக்கூடிய இடங்கள், அதுக்கப்புறம் காமன் டைப்பாக இருக்கட்டும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா டிசீஸ், அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கம்யூனிகபிள், நான் கம்யூனிகபிள், கன்ஜெனிட்டல் டிசீஸ், அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. தேர்ட் கேட்டகரி பார்த்தது எந்த பாய்சனஸ் மூலம் பரவக்கூடியது. சரிங்களா? கழிவுகள், எந்த கழிவுகள் மூலம் பரவக்கூடியது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வேற என்ன பார்த்தோம், வேக்சின் பத்தி பார்த்தோமா. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தது டெஸ்ட், முக்கியமான சோதனைகள், இம்பார்ட்டன்ட் டேஸ், ஃபாதர் ஆஃப் ஃபீல்ட்ஸ், துறைகளின் தந்தை. இந்த மாதிரி கேட்டகரி பார்த்தோம். அதில் டிசீஸ் வரும்போது இதில் வந்து பாக்டீரியா, வைரஸ், புரோட்டோசோவா, ஃபங்கை, சரிங்களா, எல்லாமே கேட்டகரி வரும். இதுதான் கொஸ்டின் ஏரியா, இந்த செகண்ட் ஒன்று தான் கொஸ்டின் ஏரியா. மற்றதெல்லாம் தெளிவாக படிச்சு வச்சுக்கணும். ஸ்கூல் புக்ஸ்ல பொறுத்தளவு த வேர்ல்ட் ஆஃப் 9th ஸ்டாண்டர்ட், 10th ஹெல்த் அண்ட் டிசீஸ், 12th 7, 8, 9 இந்த 3 நோயுமே, 12th 7, 8, 9 இந்த 3 டாபிக்குமே டிசீஸ் ஓரியன்டான டாபிக் தான். ஓகேங்களா? இதெல்லாம் உட்காந்து ஃபுல்லாக படிக்கணும் சார், தேவையில்லை. கொடுத்த நிமிஷம் தெளிவாக படிச்சுக்கோங்க. ஒரு ரெஃபரன்ஸுக்கு தான் 12th புக்கெல்லாம் படிக்கணும். ஒரு ரெஃபரன்ஸுக்கு ஓகே இது இங்கே தான் இருக்கு அப்படிங்கிறது ஒரு ரெஃபரன்ஸ். இது ஓல்டு சமச்சீர் புக்காக இருந்தால் லெசன் 3. ஓகேங்களா? கிளியரா இருக்கா? அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் ஜிகே, ஆர்ஆர்பி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஜிகே, ஹரிஹண்டோ அல்லது லூசன்ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது ஆல்ரெடி நான் பல தடவை சொல்லிட்டேன். ஜிகே புக்கில் டிசீஸ் ஓரியன்டாக என்ன கொடுத்துருக்காங்க, ஹரிஹண்டோ, லூசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நாட் ஓன்லி ஆர்ஆர்பி, எல்லா எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கும் இந்த புக்கையும் ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. நாட் ஓன்லி ஸ்கூல் புக்ஸை பொறுத்தவரை கொஞ்சம் கூடுதலாக ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ என்னது ரீட் பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா? இதுவரை எல்லாருக்கும் கிளியரா இருக்கா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இதுவரையும் பார்த்ததுல? எனி டவுட்ஸ்? எல்லாருக்கும் கிளியரா இருக்கா? டிசீசஸ் அப்படிங்கிற டாபிக் கிளியரா இருக்கா? டிசீசஸ் அப்படிங்கிற டாபிக் கிளியரா இருக்கா? நெக்ஸ்ட் டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி, சுற்றுச்சூழல் மற்றும் சூழலியல். இந்த டாபிக் தான் பார்க்க போறோம். அதை பத்தி இன்ட்ரோ இன்னைக்கு பார்த்தலாம். அதோட கண்டினியூஷன் நாளைக்கு இதே மாதிரி இதே டைம்ல பார்த்தலாம். ஸோ சாரி, இன்னைக்கு ஒரு 10 minutes லேட் ஆயிடுச்சு. ஓகே, நாளைக்கு கரெக்ட் டைம்ல நம்ம கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி நாளைக்கு தான் ஐ திங்க் லாஸ்ட் கிளாஸ் நினைக்கிறேன். நாளைக்கு தான் லாஸ்ட் கிளாஸ். பிகாஸ் ஆஃப் இது வரையும் பார்த்ததுல எல்லா இன்னையோட என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 99% முடிஞ்சிச்சு. இந்த ஒரே ஒரு டாபிக் தான் இருக்கு. இது டாபிக்லேயே பார்த்தோம் அப்படின்னா என்விரான்மெண்ட் எக்காலஜி மட்டும் தான் டாபிக்ஸ் இருக்கு. எக்காலஜி இந்த டாபிக் தான் இருக்கு. சரியா? நெக்ஸ்ட் நான் பார்க்க போறியது இதுவரையும் பார்த்தது எல்லாருக்குமே கிளியரா இருக்கா? இதுவரையும் என்னென்ன பார்த்துருக்கீங்க? ஃபர்ஸ்ட் செல்லுலேயே வந்து நிறைய டாபிக், பாட்டனி எல்லாமே இந்த செல்லுக்குள்ள தான் இருக்கு. தட் மீன்ஸ் பாட்டனியில் பார்த்தா பிளான்ஸ் ரெஸ்பிரேஷன், நியூட்ரிஷன், ரீப்ரொடக்ஷன், ஹார்மோன்ஸ், லைக் வந்து பிளான்ஸோட மார்ஃபாலஜி, பிளான்ஸோட பிசியாலஜி, எல்லாமே இந்த டாபிக் உள்ளது. அடுத்து கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம், எவல்யூஷன், ஜெனடிக்ஸ், ஹியூமன் பிசியாலஜி. இதுவே ஒரு 4 கிளாஸ் இருந்துச்சு. 4 கிளாஸ் மீன்ஸ் 4 நாட்கள், 8 சிஸ்டம் பார்த்துருப்போம் அந்த ஹியூமன் பிசியாலஜிக்குள்ள. அடுத்து நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் ஹைஜீன் பார்த்தோம் நேற்று. இன்னைக்கு ஹியூமன் டிசீசஸ் பார்த்தாச்சு. சரியா? நெக்ஸ்ட் டாபிக் சுற்றுப்புறம் மற்றும் சூழலியல். இதுதான் நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது. என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி, சுற்றுப்புற சூழல் மற்றும் சூழலியல் அப்படிங்கிறது. இதுவரையும் பார்த்ததுல டவுட்ஸ் இருக்கா? இதுவரையும் கிளியரா இருக்கா? இதுவரையும் பார்த்ததுல டவுட்ஸ் இருக்குங்களா? எனி டவுட்ஸ்? நோ. கிளியரா இருக்குல்ல? கிளியரா இருக்குல்ல? இப்போ நெக்ஸ்ட் டாபிக் என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி, சுற்றுப்புற சூழல் மற்றும் சூழலியல். இதெல்லாம் தனி டாபிக் நம்ம சொல்ல முடியும். பயாலஜியில் இதெல்லாம் வந்து தனி டாபிக், பயாலஜிக்குள்ளேயே வராதுன்ற மாதிரி தான். இதெல்லாம் தனி டாபிக். அப்டர் டிசீஸ் வரனா எக்ஸாக்ட் சுவாலஜின்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்ட் சுவாலஜி அப்படின்னு அது. இப்போ பாட்டனி அப்படின்னா நம்ம பாட்டனி ஃபுல்லாக முடிச்சோம் இல்லையா? பிளான்ட் ஹார்மோன்ஸ் வரையுமே, கடைசியாக பார்த்து பிளான்ட் ஹார்மோன்ஸ் வரையும் பிளான்ட்ஸ். எதுல இருந்து சுவாலஜி ஆரம்பிக்குமா? அந்த அனிமல் கிளாசிபிகேஷன் ஆரம்பிக்குது இல்லையா? அதுல இருந்தே சுவாலஜி ஆரம்பிக்கும். லைக் வந்து ஈவன் எவல்யூஷன் எடுத்தாலே அனிமல் சுவாலஜியில் வந்துடும், சுவாலஜியில் வந்துடும். சுவாலஜில எவல்யூஷன், அனிமல்ஸோடைய கிளாசிபிகேஷன், அதுக்கடுத்து பார்த்த ஜெனடிக்ஸ், இது எல்லாமே சுவாலஜி தான். அப் டு டிசீஸ் வரை சுவாலஜி. பட் இந்த டாபிக் எக்ஸ்க்ளூசிவ் பயாலஜி டாபிக். பாட்டனி சுவாலஜி ரெண்டுமே கம்பேர் ஆன டாபிக் தான் என்விரான்மெண்ட் எக்காலஜி அப்படிங்கிற டாபிக். சரி, ஓகே, ஃபைன். ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது அவர் என்விரான்மெண்ட், சுற்றுப்புற சூழல் பற்றி பார்க்கலாம். ஈகாலஜி, சூழலியல். சூழலியல் இந்த ஈகாலஜின்ற வார்த்தையே இட்ஸ் எ கிரீக் வேர்ட். ஐகாஸ், ஐகாஸ் அப்படிங்கிற ஒரு கிரேக்க மொழி சொல்லில் தான் பெறப்பட்டிருக்கும். வாட்ஸ் மீனிங்? ஹவுஸ் ஆர் லிவிங் பிளேஸ் என்ற ஈகாலஜின்ற வார்த்தை கிரேக்க வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. ஐகாஸ், இங்கிலீஷ்லயுமே ஐகாஸ் தான் கொடுப்பாங்க. ஐகாஸ் என்ற கிரேக்க மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. அதனுடைய பொருள் என்ன? வீடு அல்லது வாழும் இடம், தங்கும் இடம் என்று கூட சொல்லலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன், த ஈகாலஜி, த வேர்ட் இன்ட்ரோடியூஸ்டு பை ரைட்டர். முக்கியமான ஒரு கொஸ்டின். சூழலியல் என்ற வார்த்தை அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னா ரைட்டர். ஃபாதர் ஆஃப் ஈகாலஜி அலெக்சாண்டர் ஒன் ஹம்போல்ட். அலெக்சாண்டர் ஒன் ஹம்போல்ட். ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஈகாலஜி, இந்திய சூழலின் தந்தை ஆர் மிஸ்ரா. மாடர்ன் ஈகாலஜி, நவீன சூழலில் தந்தை பி ஓடம். இதெல்லாம் வந்து ஃபேக்சுவல் பாயிண்ட்ஸ் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஃபாதர் ஆஃப் ஈகாலஜி அலெக்சாண்டர் ஒன் ஹம்போல்ட். ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஈகாலஜி ஆர் மிஸ்ரா. ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஈகாலஜி பி ஓடம். What is by ecology? சூழலியல் என்றால் என்ன? The relation between living and non-living. சாதாரண சார் livings and non-living. Livings என்ன? Plants and animals. Plants and animals. தாவரங்கள் மற்றும் விலங்குகள். Non-livings ஏதாவது வரும்? If anyone? மண், நிலம், நீர், காற்று. சரிங்களா? நிலம், நீர், காற்று. சாயில், வாட்டர், ப்ரெஷர், டெம்பரேச்சர், இது எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இதெல்லாம் வந்து உயிரற்றவைகள். அப்ப அந்த உயிரற்றவைகளுக்கும் உயிருள்ள பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இவைகளுக்கும் இடையே உள்ள தொடர்பு
உயிருக்கும் உயிருள்ளவைகளுக்கும் உயிருக்கும் சொல்றதை விட உயிர் உள்ளவைக்கும் உயிரற்ற நிலைக்கும் உள்ள தொடர்புக்கு பேர் தானே பேரு சூழலியல். சூழலியல் அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா? வாட் பை ஈகாலஜி? சூழலியல் என்றால் என்ன? இட்ஸ் கிரேக் வேர்ட். ஹவுஸ் ஆர் லிவிங் பிளேஸ் என்ற அர்த்தம். சரிங்களா? ஈகாலஜி என்ற வார்த்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணவர் யாரு? ரைட். எல்லாருக்கும் ஆடியோ கிளியரா இருக்குல்லங்க? ஆடியோ கிளியரா இருக்குல்ல? ரைட். ஃபாதர் ஆஃப் ஈகாலஜி அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட். ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஈகாலஜி ஆர் மிஸ்ரா. ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஈகாலஜி ஓடம். ஓடம். கிளியரா? கிளியரா இருக்குங்களா? What do you mean by environment? சுற்றுப்புற சூழல்னா என்ன? Our environment. So the surroundings of space which a person, animals or plants live is known as environment. மனிதர்கள், விலங்குகள், தாவரங்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி. அவற்றை சுற்றியுள்ள சூழலுக்கு பேர் தான் சுற்றுச்சூழல் அப்படின்னு சொல்றோம். ஈகோ சிஸ்டம்னா என்ன சார் அப்படின்னா சூழ்நிலை மண்டலம் சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க. சூழ்நிலை மண்டலம் என்ன கேட்பாங்க. ஈகோ சிஸ்டம் இஸ் அ கம்யூனிட்டி ஆஃப் லிவிங் அண்ட் நான் லிவிங். ரெண்டுமே சேர்ந்து சொல்லக்கூடியது. நிலம், நீர், காற்று, அதை சார்ந்து வாழக்கூடிய பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ், இது ரெண்டையும் சேர்த்து சொன்னோம் அப்படின்னா அது பேர் வந்து சூழ்நிலை மண்டலம். உயிருள்ளவையும் உயிரற்றவையும் ஒன்று சேர்ந்த ஒரு கட்டமைப்பு, அதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க? சூழ்நிலை மண்டலம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? 4 மேஜர் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம். சூழ்நிலை மண்டலத்துல 4 கூறுகள் உள்ளன. ஒன்னு ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸ், உயிரற்ற காரணிகள். 2 என்ன அப்படின்னா பயோட்டிக் ஃபேக்டர்ஸ். அதான் 3 கேட்டகரியா பிரிப்பாங்க. 2, 3, 4 சொல்லி. சரிங்களா? இது 1, இது 4 கேட்டகரி. ஆனா ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஏபயாட்டிக் ஃபேக்டர் உயிரற்ற காரணிகள் தனி கேட்டகரி. 2வது பார்த்தோம் அப்படின்னா உயிருள்ள காரணிகள். அது உற்பத்தியாளர், நுகர்வோர், சிதைப்பவர் அப்படின்னு சொல்லி 3 வகையா பிரிப்பாங்க. உயிரற்ற காரணிகள் என்னென்ன சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி. நிலம், நீர், காற்று, லைட், டெம்பரேச்சர், கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன், வாட்டர், இது எல்லாமே சொல்லக்கூடிய உயிரற்ற காரணிகள். உயிருள்ள காரணிகள் பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ், கன்சியூமர்ஸ், டீகம்போசர்ஸ். சரிங்களா? ப்ரொடியூசர்ஸ், கன்சியூமர்ஸ், டீகம்போசர்ஸ். வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ்? உற்பத்தியாளர்கள். உணவை உற்பத்தி செய்யக்கூடியவை யாரு? பிளான்ட்ஸ். தாவரங்கள் மட்டும்தான் ப்ரொடியூசர்ஸ், தவிர வேற யாருமே ப்ரொடியூசர்ஸ் நம்ம சொல்ல மாட்டோம். ப்ரொடியூசர்ஸ் யாருங்க? ஒன்லி தாவரங்களை மட்டும் சொல்லக்கூடியது. உற்பத்தியாளர்கள் யாருன்னு கேட்டாங்களா? தாவரங்கள் மட்டும். இதை சார்ந்து வாழக்கூடிய விலங்குகள் லைக் மனிதர்கள், விலங்குகள், இது எல்லாமே கன்சியூமர்ஸ், நுகர்வோர். யார் ப்ரொடியூசர்ஸ் டைரக்டா சாப்பிட்றாங்களோ தாவரங்களை சாப்பிடக்கூடிய தாவர உண்ணிகள் இருப்பாங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? தாவரத்தை மட்டுமே தான் சார் இந்த விலங்கு சாப்பிடும் அப்படின்னா யார சொல்லுவாங்க? தாவரத்தை மட்டும் சாப்பிடக்கூடியது. பிளான்ட்ஸுங்க. சிம்பிளா சொல்றேன், பிளான்ட்ஸை ஃபர்ஸ்ட் சாப்பிடுவாங்கல்ல யாரு? விலங்குகள்ல யாரெல்லாம் தாவரத்தை சாப்பிடக்கூடியது? ஹெர்பிவோரஸ். எக்ஸாம்பிள் சொல்லலாமா? ஹெர்பிவோரஸ், தாவர உண்ணிகள் அப்படின்னு சொல்றீங்க. தாவர உண்ணிகள் லைக் எக்ஸாம்பிள்ஸ். வெரி குட். கவ், கோட், யானை, இந்த மாதிரி சொல்லக்கூடிய இதெல்லாம் வந்து ஹெர்பிவோரஸ். ஈவன் மனிதர்கள்ல பார்த்தோம் அப்படின்னா வெஜிடேரியன் சொல்லிக்கிடுவாங்க. ஓகேங்களா? அவங்களாம் ஹெர்பிவோரஸ். அப்போ அவங்களாம் யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யார பிளான்ட்ஸ் டைரக்டா சாப்பிட்றாங்களோ அவங்களாம் பிரைமரி கன்சியூமர்ஸ். பேருங்க பிரைமரி கன்சியூமர். முதல்ல கன்சியூம் பண்றவங்க பிரைமரி, முதல் நிலை கன்சியூமர், முதல் நிலை நுகர்வோர் என்று அழைப்பார்கள். யார் அந்த முதல் நிலை நுகர்வோரை சாப்பிட்றாங்களோ அவங்க செகண்டரி கன்சியூமர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹெர்பிவோரஸ் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒன்று. இப்போ கோட்டு சொல்லிக்கலாம், ஆடுன்னு வச்சுக்கோங்க, டீர் சொல்லலாம், மான்னு வச்சுக்கோங்க. இதை சாப்பிடக்கூடிய காட்டுவாழ் விலங்குகள் இருக்குங்க இல்லையா? லைக் யார் சொல்லலாம்? லயன். ஓகே, ஈவன் லயன், டைகர், இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா செகண்டரி கன்சியூமர். அதாவது இரண்டாம் நிலை நுகர்வோர். இந்த இரண்டாம் நிலை நுகர்வோரை சாப்பிடக்கூடியவங்க இருப்பாங்கல்ல அவங்க டெர்ஷரி கன்சியூமர். மூன்றாம் நிலை நுகர்வோர். இந்த மாதிரி உயிரிகள் எல்லாம் சிதைப்பது யார் அப்படின்னா டீகம்போசர்ஸ்.
டீகம்போசர் சிதைப்பவைகள். சிதைப்பவைகள் என்னங்க, ஒரு உயிரி இறந்துருச்சு, ஏதோ ஒரு சொல்லுங்க, பாக்டீரியா பூஞ்சைகள் போன்ற அந்த வகையான உயிரினங்களை சிதைப்பவைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஏதோ ஒரு இப்ப நம்மளே இறந்துட்டோம் அப்படின்னா, புதைச்சாங்க அப்படின்னா பாக்டீரியா பூஞ்சைகள் என்ன செய்யும்? சிதைக்கும். சரிங்களா? சரிங்களா? அப்ப மனிதர்கள் என்ன கேட்டகரியில சேர்ப்பீங்க? ஹெர்பிவோர்ஸா, கார்னிவோர்ஸா, என்ன கேட்டகரியில சேர்ப்பீங்க மனிதர்கள்? ஹியூமன் வந்து என்ன சொல்லுவாங்க? அவன் ஹெர்பிவோர்ஸாவும் இருப்பான், ஹெர்பிவோரஸ்னாவும் சொல்லுவாங்க, கார்னிவோரஸ்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் தாவர உண்ணிகள், தாவரத்தையும் சாப்பிடுவோம், விலங்கையும் சாப்பிடுவோம். அதனால எல்லாத்தையும் சாப்பிடுறதுனால அவர் வந்து ஆம்னிவோர்ஸ். அப்போ ஆம்னிவோர்ஸ் எனக்கு தமிழ அனைத்துண்ணி என்று சொல்வார்கள். மனிதர்கள் பொதுவாகவே அனைத்துண்ணிகள் தான். இயற்கையில் மனிதன் படைக்கப்பட்டது முதலில் சாப்பிட்ட உணவு என்னங்க? மனிதன் உருவாக்கும் பொழுது, பரிணாம வளர்ச்சி அடையும் போது, குரங்கிலிருந்து மனிதனாக பரிணாம வளர்ச்சி போது முதலில் சாப்பிட்ட உணவு என்ன? மீட். ஓகேங்களா? விலங்குகளை தான் அடிச்சு சாப்பிட்டான். விலங்குகளை தான் அடிச்சு சாப்பிட்டான். சரிங்களா? எடுத்த உடனே அவர் வந்து பழங்களையோ அல்லது இலை தலைகளையோ பிடிச்சி சாப்பிடல. ஓகேங்களா? நான்வெஜ் தான் சாப்பிட்டான், மீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இறைச்சிகளை தான் சாப்பிட ஆரம்பிச்சான். அப்புறம் தான் பரிணாம வளர்ச்சி அடைந்த பின்னாடி ஒரு கூட்டம் உள்ள வந்து இல்ல, இதெல்லாம் உயிரிகள், தாவரங்கள்லாம் உயிரற்றது, ஸோ அதை நம்ம சரி தாவரங்கள்லாம் மட்டும் தான் நம்ம சாப்பிடணும். அப்போ தாவரம் மட்டும் உயிர் உள்ளது அப்படி உயிர் உள்ளதா உயிரற்றதா அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் வருது. ஓகே ஃபைன், அது அவருடைய சாப்பிடுவது அவருடைய உரிமை. ஓகேங்களா? ஆனால் ஒருத்தன் வந்து இன்னொருத்தனை மட்டும் என்ன பண்ணக்கூடாது, நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, அது தவறு. அதுதான் இந்த இடத்துல நான் சொல்றேன். அதுக்காக வந்து நான் ஹெர்பிவோரஸுக்கு வந்து எகெயின்ஸ்டா பேசுறேன்ற மீனிங் கிடையாது. எனக்காவது வெஜிடேரியன் நான் வெஜிடேரியனை பார்த்து, சரி நான் வெஜிடேரியனை பார்த்து ஏன்டா எதை சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்குறேமா? வெஜிடேரியன்ஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், எல்லாத்தையும் சொல்லலாம், மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கேட்குறாங்களா கேட்கலையா, அதைத்தான் இந்த இடத்துல எடுத்து வைக்கிறோம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹியூமன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே, பொதுவாக மனிதர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே யாரையுமே ஹெர்பிவோரஸ்ன்னு சொல்றதில்ல. புரியுதுங்களா? அவன் என்ன சொல்றான்? ஆம்னிவோரஸ் தான் சொல்றாங்க. அனைத்தையும் உண்ணக்கூடிய உண்ணிகள் அனைத்துண்ணிகள். இப்போ ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு, என்னது எக் வந்து வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா அப்படின்னு சொல்றாங்க. ரைட், அது வந்து பாலிடிக்ஸ், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சாப்பிட்றவங்க எது வேணா சாப்பிடலாங்க, இதைத்தான் சாப்பிடணும் இதைத்தான் சாப்பிடக்கூடாது அப்படின்னா யாரையுமே சொல்லக்கூடாது. அது என்னுடைய விருப்பம். சரியா? என்னுடையது, என்னுடைய வாயி, நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் மீனிங். ஓகே, அது உள்ள ஒரு பாலிடிக்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த பாலிடிக்ஸ் சொல்லாம போவேணாம். இப்போ அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம். உற்பத்தியாளர்கள் என்ன, நுகர்வோர் என்ன, சிதைப்பவன் என்ன, இது மூணுக்குள்ள கேட்டகரிஸ் புரியுதா? சிதைப்பவர்கள் யாருங்க சொல்றோம்? சிதைப்பது யாரையும் சொல்லிக்கிறோம்? பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகளை தான் என்ன சொல்றோம்? சிதைப்பவைகள் அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்றாங்க? யாரோ கமெண்ட் பண்ணிருக்காங்களே, என்னன்னு சொல்ல முடியுமா? எப்போ சார் கிளாஸ் முடியும் கேட்கறாங்களா? புரியலங்க. தெரியாம கைப்பற்றுச்சு. ஓகே ஃபைன். அப்போ உற்பத்தியாளர்னா என்ன, நுகர்வோர்னா என்ன, சிதைப்பவைகள்னா என்ன, இது மூணுக்குள்ளே டிஃபரன்சியேஷன் புரியுதா புரியல? ஓகேங்களா? ப்ரொடியூசர்ஸ் ஆர் வாட்டர் லிவிங் பிளான்ஸ் ஆல்சோ. ஓகேங்களா? நான் ஒன்லி லேண்ட் லிவிங் பிளான்ஸ், வாட்டர் லிவிங் பிளான்ஸ் ஆல்சோ ப்ரொடியூசர்ஸ் தான். ஏன்னா நீரில் வாழக்கூடிய தாவரங்கள் இருக்கும், லைக் ஹாட்ரில்லா, வாலிஸ்னேரியா. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு தாவரங்களே சொல்ல, நீர்வாழ் தாவரங்கள் ஏதாவது சொல்லுங்க. நீர்லயே தான் சார் இருக்கும் அப்படின்னா தாமரை, அல்லி, இந்த மாதிரி இந்த மாதிரி செடிகள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ப்ரொடியூசர்ஸ். நீர்வாழ் தாவரங்கள் ஆல்சோ என்னதான் உற்பத்தியாளர்கள் தான். சரிங்களா? ரைட், இதுவரை கிளியரா இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பயோட்டிக் ஃபேக்டர்ஸ்னா என்ன, ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ்னா என்ன, ப்ரொடியூசர்ஸ்னா என்ன, கன்சியூமர்ஸ் என்ன, டீகம்போசர்ஸ்னா என்ன. இந்த ப்ரொடியூசர்ஸ், கன்சியூமர்ஸ், டீகம்போசர்ஸ் தான் நம்மளுக்கு ஃபுட் செயின், உணவு சங்கிலி என்று சொல்வார்கள். அதை நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். உணவு சங்கிலி அப்படிங்கிறத நெக்ஸ்ட் நான் பார்க்க போறோம். இதுவரை எல்லாருக்குமே கிளியரா இருக்கா? இதுவரை எல்லாருக்குமே கிளியரா இருக்குங்களா? ரைட், நெக்ஸ்ட் டாபிக் நம்ம ஃபுட் செயின் அப்படிங்கிறத பார்க்கலாம். அது நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். இதுவரை எல்லாருக்கும் கிளியரா இருக்குல்ல?
ரைட். ஸோ தட்ஸ் இட். இதுதான் வந்து இன்னைக்குரிய அதாவது அட் த சேம் டைம் பார்த்துட்டோம் அப்படின்னா இதுவரையும் படிச்சது அதே மாதிரி டிசீஸ் ஒரே நாளில் படிக்கக்கூடியது கிடையாது. இன்னும் ப்ளீஸ் பாக்டீரியா டிசீஸ், வைரல் டிசீஸ், புரோட்டோசோவா டிசீஸ், தென் ஃபங்கல் டிசீஸ். டிசீஸ் நேம் மட்டுமாவது நாளைக்கு படிச்சுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிசீஸ் இது என்ன கேட்டகரின்னு மட்டும் நம்ம கேட்கலாம். டிசீஸுடைய காசட்டிவ் ஏஜென்ட் படிக்கிறது படிச்சதான் கூடுதல் சிறப்பு தான். பட் அது ஒரே நாளில் படிக்கக்கூடியது கொஞ்சம் கஷ்டம். அட்லீஸ்ட் டிசீஸுடைய நேம் அந்த ஒரே ஒரு மெயின் மேப் காமிச்சு தெரியுமா? வைரல் டிசீஸ் எதாவது, பாக்டீரியா டிசீஸ், ஃபங்கல் டிசீஸ், இந்த மாதிரி காமிச்சோம். அதை மட்டும் லைட்டாக நாளைக்கு படிச்சுடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு டிசீஸோட நேம் கொடுத்து இது என்ன கேட்டகரி, பாக்டீரியாவா, வைரஸா, பங்கையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம ரிவைஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ வேறு ஏதாவது சொன்னோம் அப்படின்னா சஜஷன் சொல்லணும்னா தாராளமாக இப்போ சொல்லலாம். நீ சஜஷன்ஸ் இருக்கா? சஜஷன்ஸ் இருக்கா? அனோ சரியா? ரைட். நாளைக்கும் சேம் இதே டைம் தான், 6:15 to 8:15. இது ஒரு 10 minutes லேட் ஆயிடுச்சு, ஃபைன். இல்லை நாளைக்கு வரும்போது கரெக்ட் டைமாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா இதுவரையும் பார்த்ததில்ல? அதே மாதிரி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அப்படின் போது நாளைக்கு கேட்கும்போது தயவு செய்து கொஞ்சம் இன்னைக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரே ஒரு ஒர்க் மட்டும் பண்ணுங்க. ஸ்டார்டிங்ல இருந்து இதில் செல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் 16ஆம் தேதி ஆரம்பிச்சதுல இருந்து அப்போ இன்னைக்கு வரையும் எல்லாமே நோட்ஸ் எழுதிருப்பீங்கன்னு நம்புறேன். தெரில என்னட்டு நம்புறேன். சரிங்களா? சில பேர் வந்து லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணாமல் ரெக்கார்டட் கிளாஸும் பார்த்துட்டு இருக்கீங்க. அட்லீஸ்ட் நாளைக்கு, அதாவது நாளைக்கு புதன்கிழமை நாளைக்கு கிளாஸ் ஆகுது. மேக்ஸிமம் எல்லாரும் லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. சில பேருக்கு வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம், பட் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி நாளைக்கு வந்து இந்த என்ன டவுட்ஸ் இருக்கோ தாராளமாக கேட்கலாம். லாஸ்ட் ஒரு 1/2 hour என்ன பண்ணிடலாம் அப்படின்னா டெஃபினட்டாக அதுக்குள்ள முடிக்கணும்னு ட்ரை பண்ணுவோம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைங்களா? 2 hours கிளாஸாக 2.5 hours கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் விஷயம் இல்லை. எக்ஸ்ட்ரா வந்து ஒட்டு மொத்தமே நம்ம ரிவிஷன் பண்ணிடலாம். எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே ஒரு ரிவிஷனும் நாளைக்கு கொடுத்துருவோம். ஒன்று அட் த சேம் டைம் பார்க்கும்போது ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுலாம் தயவு செய்து நாளைக்கு இந்த இடத்துல டவுட் இல்லை, காமன் டவுட்ஸ் இதுல இருந்து எப்படி வரும், இதுல இருந்து என்ன வரும், இதுல இருந்து இது கொஸ்டின் வருமா வராதா, இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, இது எப்படி படிக்கணும், எந்த ஒரு டாக்டிக்ஸ் ட்ரிக்ஸ் டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா சரி அதை பூரா மார்க் பண்ணுவீங்க. உடனே டக்குன்னு நாளைக்கு கிளாஸ் பார்த்தோன்னே தெரியாது, தனியா எழுதி வச்சா தான் தெரியும். ஓகே இதெல்லாம் கேட்கணும்னு நினைச்சுமே, இதெல்லாம் கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி கேள்வி நாளைக்கு ஒவ்வொரு தொட்டே கேட்கப்படும். லைக் நம்ம ஆல்ரெடி நம்ம கொஸ்டின் கேட்போம்ல ஒவ்வொரு பர்சன்ஸா, அந்த மாதிரி ஒவ்வொரு பர்சனா என்ன பண்ணுவேன் அப்படின்னா கேட்பேன். ஏதாவது டவுட்ஸ் இருக்காங்க, இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி தெளிவாக கேட்பேன். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக கேட்கலாம். இல்லை நோ டவுட் அப்படின்னா சொல்லிடலாம், ஒன்றும் விஷயம் இல்லை. சரிங்களா? இஃப் எனி கொஸ்டின்ஸ் எந்த கொஸ்டின்ஸ் வேணா கேட்கலாம். நாட் ஒன்லி இதுல இருந்து தான் கேட்கணும் அப்படின்னு இல்லை. பிசிக்ஸா இருக்கலாம், கெமிஸ்ட்ரியா இருக்கலாம், எனிதிங் வில் பி. ஆல்ரெடி சார் நடத்திருப்பாங்க, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நடத்திருப்பாங்க. அது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கூட தாராளமாக கேட்கலாம். நாட் ஒன்லி பயாலஜியில் மட்டும் தான் கேட்கணும் அப்படின்றது. புரியுதுங்களா? எஸ் ஓகே ஓகேங்க. அப்போ கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்க தயவு செய்து. ஓகே ரைட். எனவே சேம் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ. அடுத்த கிளாஸை பார்க்கலாம். தேங்க்யூ. ஓகே பாய். நாளைக்கு கிளாஸ் எல்லாரும் அட்டன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. தேங்க்யூ சொல்றது மட்டும் ஒவ்வொருத்தரும் கரெக்டாக சொல்கிறாங்கப்பா, அது மட்டும் என்னன்னு தெரியல. மற்ற டைம்ல டவுட் இருக்கான்னு கேட்டால் அதுக்கு பதில் வர மாட்டேங்குது. ஓகே ஃபைன், தேங்க்யூ, பை. என்னங்க சொல்றீங்க? பிசியாலஜிலேருந்தே அப்லோட் ஆகலையா? நான் அனுப்பி வச்சிட்டேங்க. சரி ஓகே, நான் சார்ட்ட கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஐயோ 3, 4 நியூட்ரிஷன் கொஞ்சம் என்கிட்ட சொல்றீங்கல்ல, நானும் அவர்கிட்ட சொல்லி மெசேஜ் பண்ணிடுவேன். நீங்க அவரோட கால் பண்ணி அவருடைய நம்பர் உங்களுக்கு தெரியும், கால் பண்ணி கொஞ்சம் சொல்லிடுங்க, ஞாபகப்படுத்துருங்க. நானும் இப்போ நான் சொல்லிடுறேன். சரிங்களா? ஓகே ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ.